அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படிப்போம் குழுவின் 302வது திறனாய்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை மானிடவியலாளர் பக்தவத்சல பாரதி தொகுத்திருக்கும் இந்த நூலில் தமிழகம், ஈழம், அயலகம் வழியாக புகழ்பெற்ற 54 பண்பாட்டு ஆளுமைகள் தங்களுடைய கிராம நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள். திறனாய்வாளர் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்கள். அவர் குறித்த அறிமுகம் வழங்குகிறார் வினோத் பரமானந்தன் அவர்கள். அதற்கு முன் நமது குழுவோடு இணைந்திருக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் டீம் மெம்பர்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வினோத். அனைவருக்கும் மனதினிய மாலை வணக்கம். இந்த 302வது நிகழ்வுல இன்னைக்கு திறனாய்வு செய்யறவங்க முனைவர் சுபாஷினி மேடம். இவங்களை பத்தி சொல்றதுக்கே தனியா ஒரு திறனாய்வு வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு இவங்களை பத்தியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஷார்ட்டா மட்டும் அவங்க பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். முனைவர் சுபாஷினி அவர்கள் மலேசியாவில் உள்ள பினாங்கில் பிறந்து பள்ளி கல்வி பினாங்கிலும், பின் கன்னி இயந்திரத்துறையில் உயர்கல்வியை ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனியிலும், முனைவர் பட்ட ஆய்வை இங்கிலாந்திலும் முடித்தவர். ஜெர்மனி பாடன் உட்டன்பர்க் மாநிலத்தில் இப்போ வசிக்கிறாங்க. டிஎக்சி டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் ஐரோப்பிய பகுதிக்கான பொறியியலாளராக பணியாற்றுகிறார். சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பின் தோற்றுநர்களில் அதன் தலைவராகவும் செயல்படுகிறார். அதோட மொத்தம் சுபாஷினி மேடம் 14 புத்தகங்கள் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஊவேசாவுடன் ஒரு உலா, ஜெர்மானிய தமிழியல், உலக அருங்காட்சியகங்களுடன் 19 நூல்கள். ஓகே மேடம், சரி, அவ்வளவு இருக்கு மேடம், அதனால கவுண்ட் தப்பா இருக்கு. அவங்க எழுதுக்கு அந்த 19 நூல்கள் எல்லா நூலையும் சொல்லலாம், முக்கியமான நூல் மட்டும் சொல்லணும் அப்படி ஆசைப்படுறேன் நான். உலக அருங்காட்சியகங்களினுடைய ஒரு பயணம் அப்படிங்கிற பல தொகுதிகளை கொண்ட நூல். இப்படியாக கீழடி வைகை நாகரிகம், இப்படியாக மொத்தம் 19 நூல்களை அவங்க எழுதியிருக்காங்க. இது இல்லாம வட அமெரிக்கா ஃபெட்னா 2016 நியூ ஜெர்சி தமிழ் சங்க விருது வாங்கியிருக்காங்க. வட அமெரிக்கா டல்லாஸ் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை விருது, வட அமெரிக்கா வாஷிங்டன் தமிழ் சங்க விருது, தமிழக அரசோட 2016ஆம் ஆண்டிற்கான மொழியியல் விருது, அக்னி குஞ்சு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆஸ்திரேலியாவுக்கு மெல்பர்ன்ல 2018ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலுக்கான விருது, ஜெர்மானிய தமிழியல் நெடுந்தமிழ் வரலாற்றில் ஒரு திருப்பு முனை 2020ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அதோட தமிழ் மரபு அறக்கட்டளை அவங்களோட செயல்பாடுகளை பத்தி மட்டுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான முனைவர் சுபாஷினி அவர்கள் சமீபத்துல அவங்க நம்ம குழுவிலேயே கூட அவங்க விமான பயணத்தை பத்தி ஒண்ணு எழுதியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. அந்த மஸ்கட் போற அந்த பயணத்தை பத்தி எழுதியிருந்த அந்த ஒரு விஷயம் நான் ரசிச்சு படிச்சேன் நானு. இப்படியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இந்த எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூலை நம்ம குழுல திறனாய்வு செய்யறதுக்கு அவரை அன்போட வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்றைய அந்த படைப்பாளர் அன்பிற்கினிய தோழமை ஐயா பக்தவத்சல ஐயாவுமே இருந்திருக்காங்க. அவரையுமே வரவேற்று சுபாஷினி மேடம் நீங்க உங்க திறனாய்வை தொடங்குங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாருங்கள் படிப்போம் குழு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு மைண்ட் யுவர் மைண்ட் டீம் ஒன்றாக கைகோர்த்து பயணிப்பது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அனைவரும் இணைந்து செயலாற்றுவதன் போதுதான் நமக்கு பல வகையில் வெற்றிகள் கிடைக்கும் என்ற வகையில் நானும் நம்புகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உரையாற்றுவதில் மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக பக்தவத்சல பாரதி தோழர் வந்திருக்கின்றார். அவரோடு அடையாளம் பதிப்பகத்தின் தோழர் சித்திக் அவர்களும் வந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர்கள் வைத்துக்கொண்டு இந்த நூலை நாம் திறனாய்வு செய்வோம். நூல் இதுதான். எவ்வளவு பெரிய நூல் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த நூலில் ஏறக்குறைய நமக்கு இருப்பது கடைசி பக்கம் வரை நாம் பார்த்தோம் என்றால் 852 பக்கங்கள் இருக்கின்றன. இந்த 852 பக்கங்கள் என்ன சொல்கிறார் ஆசிரியர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா எப்போதும் நான் வரும்போது உங்களுக்கு ஸ்லைட்ஸ் கொண்டு வருவேன். இன்னைக்கு நான் ஸ்லைட்ஸ் கொண்டு வரல. அதுக்கு எல்லா காரணமும் உமாதான். ஏன்னா நான் எப்போதுமே முன்கூட்டியே சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் எப்போ பேச போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். அப்ப அது எனக்கு அவகாசம் சரியா இருக்கும். அதுவும் நான் ஜெர்மனில இந்த புத்தகத்துல எல்லா பக்கத்துலயும் நான் கோடி கழிச்சு வச்சிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் என்னோட கருத்தை எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா இங்க வந்தோன்னு என் கையில புத்தகம் இல்லை. இதை செய்யணுங்கிற விருப்பம் இருந்தது. ஏன்னா கட்டாயமா செய்ய வேண்டியது நமது கடமை அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருந்தது.
அண்மை காலத்துல வந்த ஒரு மாபெரும் புத்தகம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த இந்த வருடத்துல நமக்கு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நூலான இதை பற்றி நம்ம அதிகமா பேசி இதை பற்றி இது வெளிவந்திருக்கின்றது அப்படிங்கிற செய்தியை பரவலாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்தாலும் சரி, புத்தகம் கையில வரலைனாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கு அதை செய்து முடித்து விடுவோம் என்று சொல்லி தோழர் சித்திக் அவர்கள் பெரும் முயற்சி செய்து இந்த நூலை அனுப்பி வைத்திருந்தார். அது கிடைத்து விட்டது. மீண்டும் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கோடு கிழித்து உங்களுக்காக அந்த நூலை மீண்டும் நான் உங்களுக்காக ஓரளவுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முதலில் வாசிப்பு பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாசிப்பு, என்னுடைய தனிப்பட்ட வாசிப்பில் காலம் காலமாக மாறுகிற ஒரு விஷயத்த பாக்குறேன். அதாவது ஒரே இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல என்னுடைய குடும்ப பின்னணி சார்ந்து சைவ சமய நூல்களா நான் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அதற்கு பிறகு காலம் மாற மாற அறிவியல் நூல்களாக நான் படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு வரலாறு தொல்லியல் நூல்கள் என்று நான் இப்போ செல்ல ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு நான் மானுடவியல் தொடர் அந்த ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ள நான் வர தொடங்குகிறேன். அதற்கு பிறகு அறிவியல், திரும்பவும் அறிவியல். ஏன்னா என்னுடைய துறையே நான் கணினி பொறியாளராக இருப்பதால் திரும்பவும் அந்த துறையிலே கணினி சார்ந்த வகையில அல்லது வேற எந்த விதமான சயின்ஸ் துறையில நம்ம நம்மளுடைய நூல்கள் அமைகின்றன, தமிழ் நூல்கள் அமைகின்றன என்ற வகையில என்னுடைய பார்வை வைத்திருக்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது மனித குலத்துக்கு இப்போ தேவையான சில பார்வைகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் வியூ அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வுல காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பார்க்கிற பல விஷயங்கள், சந்திக்கிற பல விஷயங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பார்வை நமக்கு தேவையா இருக்கு. இது புரியாதனால்தான் நம்ம எல்லாரும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு உலகத்தை இவ்வளவு பெரிய உலகத்தை நம்ம ஒரு சிறிய பார்வையாக வைத்துக்கொண்டு நம்ம எல்லாம் திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறோம். சின்ன விஷயங்களா நம்ம பெரிய விஷயங்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் வியூ என்று ஒரு சமூகவியல் பார்வைங்கிறது இல்லாட்டி மானிடவியல் பார்வைன்னு வந்து விட்டால் அனைவரையுமே நம்ம ஒரு மூன்றாவது நிலையில வைத்து அவங்கள தள்ளி வைத்து நம்மையே கூட நம்ம தள்ளி வைத்து பார்த்து இதெல்லாம் வழியாக எத்தனை காலமாக வந்தவை, எப்படியெல்லாம் இவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். சரியா? சோ அந்த வகையில எனக்கு டாக்டர் பக்தவச்சல பாரதி ஐயா நினைக்கும் போது, தோழர் நினைக்கும் போது எனக்கு ஒரு வகையில பொறாமையா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். இதுவே அவருடைய தொழிலா இருக்கு. அது நமக்கு ஒரு வகையில பொறாமையா தானே இருக்கு இல்லையா? ஏன்னா காலங்காலமா நமக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்ட்ல இருந்து பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கார். பழங்குடி மானிடவியல், இப்ப சிங்களவரை பத்தி ஒரு மானிடவியல், தமிழர் மானிடவியல், திராவிடர் மானிடவியல் புத்தகங்களா எழுதியிருக்கார். மானிடவியல் வரையியல் பற்றி அவர் விளக்கங்களை வழங்கியிருக்கார். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு நூல்கள், அது ஒன்னொண்ணுமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். தோப்பா அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அறியப்படாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த அறியப்படாத தமிழகத்தின் பல்வேறு நுணுக்கங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அதற்கு நம்ம வாழ்நாள் முழுசும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமங்களுக்கு போய் நம்ம பதிவுகளை செய்ய முடியாது. ஆனால் அந்த பல்பல கிராமங்கள்ல வாழ்ந்தவர்களை அவர்களுடைய கிராமங்களுடைய விஷயங்களை சொல்ல வைத்து, அதை எழுத வைத்து, அதை ஒரு தொகுப்பாக்கி அதை கொடுப்பதன் மூலமாக அந்த தனித்துவங்களை, கிராமங்களின் தனித்துவங்களை கதையாகவும் இருக்கலாம். கதைனா என்ன? சொந்த கதையை நம்ம சொல்றோம் இல்லையா? என்னோட சொந்த கதை, சோக கதைன்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த கதையை சொல்லுவதே, அந்த விஷயத்தை சொல்வதே அது ஆவணப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மானிடவியல் நூலாக இன்றைக்கு நமக்கு திகழ்கிறது. சரி, ஆசிரியருடைய சில விஷயங்களில் இருந்தே நாம் செல்லலான்னு நினைக்கிறேன். இதுல முதல்ல அவங்க உமா சொன்னது போல 54 கட்டுரைகள் இதுல இருக்கின்றன. 53 கட்டுரைகள் மற்றவர்களோடு பக்தவச்சல பாரதி அவருடைய கட்டுரை ஒன்று இருக்கின்றது. அதுல நூல் மிக அழகா பிரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கட்டுரையாளர் பத்தி ஒரு சிறு பத்தி கொடுத்து அவருடைய புகைப்படத்தையும் ஆரம்பத்திலே போட்டாங்க. இப்ப எனக்கு என்ன ஆனிச்சுன்னா, ஒவ்வொரு முறையும் நான் என்ன செய்வேன்னா, இந்த புத்தகத்துல இருக்க எல்லாரையும் நான் உடனே பார்க்கல. நான் ஒவ்வொரு கட்டுரைக்கும் சென்று விட்டேன். ஒவ்வொரு கட்டுரை சென்று விட்டு படித்து விட்டு இங்க பார்த்தா, ஓ இவர் தானா அவர், இவருடைய கதை தானா அது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இவரா, இவருடைய வாழ்க்கையா, இவருடைய கிராமமா இப்படி இருந்தது, இப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு விஷயத்தையும் தருது. சரி, இந்த நூலுடைய விஷயத்தை குறிப்பிடுற போது நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, இது அண்மைய காலம் பற்றியது. அதாவது என்னைக்கோ உள்ள கதை இல்ல, ராஜேந்திர சோழனோ ராஜராஜ சோழன் பற்றிய கதையெல்லாம் இல்ல, இது அண்மைய காலம் பற்றியது. இப்ப நமது வேர்கள், நாம் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் வேரூன்றி இருக்கின்றன, அதுல சந்தேகமே இல்லை இல்லையா? சோ நமது கிராமத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வலிமையும் ஆற்றலும் ஆளுமையும் எவையென
வரும் தலைமுறையினர் அறிய வேண்டும். இப்போ உதாரணமா நான் இப்ப உமா வளர்ந்துருக்கிறாங்க வச்சுக்கோ, இல்லாட்டி வினோத் வளர்ந்துருக்கிறார், இப்ப ஒரு வயசுல இருக்கிறோம். இப்ப அந்த வளர்ச்சிக்கு பின்னணியில இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அடிப்படையில ஏறக்குறைய அந்த 40 ஆண்டுகளை நம்ம கடந்து வந்திருந்தோம்னா, அந்த 40 ஆண்டுகளுடைய அடுக்கடுக்கான அனுபவங்கள் தான் நாம் இப்பொழுது, இல்லையா? அதுல நம்மளுடைய கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமம், நம்மை சுற்றி இருக்கின்ற சூழல், நம்ம பக்கத்துல இருக்க கோயில், நம்ம இருக்கிற மசூதி, இல்லாட்டி ஆறு, அங்க இருந்த சடங்கு முறைகள், இது எல்லாம் தான் நான். இப்போ ஒருத்தட்ட நான் உமா கிட்ட எப்படி பேசுறேன் அப்படின்னா, உதாரணமாக அது கூட நான் சின்ன வயசுல கற்றுக்கொண்ட சிலவற்றின் பாதிப்புகளாகத்தான் இருக்கும், இல்லையா? அதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆக இதுதான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சாக நம்ம பார்க்கணும். சோ இது ஆசிரியருக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கு அதை செய்யணும்னு. அதுவும் எப்படின்னா, அவர் இதை படிச்சுட்டு பட்டம் பெற்ற போது இந்த மாதிரி ஒரு பணியை செய்யணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகுதான் அவருக்கு இது சாத்தியமாயிருக்கு. ஆனா சத்தியமா அவர் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் வந்ததுக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் செய்துட்டார். சோ இதுல இருக்கிறது நம்ம சுயசரிதை அப்படின்னு சொல்ல முடியாது. இத சுயசரிதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதை, அந்த கடந்து வந்த பாதையை தான் ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய விஷயங்களாக ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்படத்தக்க வகையில நம்ம சொல்றோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன தெரியும்னா, பெருநகரம் தெரியும், அப்புறம் சிற்றூர் தெரியும், சிறிய நகரம் தெரியும், கிராமம் தெரியும். ஆனா இவங்க சொல்லும் போது சிற்றூர், பேரூர், மூதூர், கிராமம் இது உள்ளிட்ட இடங்களில் தமிழர்களுடைய தொல்சீர் வாழ்விடங்கள், இந்த வாழிடங்கள், இது எல்லாவற்றையுமே ஆவணப்படுத்தக்கூடிய வகையில இதை ஆவணப்படுத்தியிருக்கின்ற ஒரு வகையில இத நம்ம காணலாம். இதுல இந்த கிராமங்கள்னு அப்படி பார்த்தோம்னாக்கா, இதுல ஒவ்வொரு பகுதிக்கான கிராமம், எல்லா கிராமமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப நான் மலேசியால பிறந்திருந்ததுனால, மலேசியால ஆரம்ப காலத்துல தமிழ் படங்கள் வரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுக்கு தமிழ் படங்கள் வரும். அப்ப விஜயகாந்த் திரைப்படமோ அல்லது கமலஹாசன் படமோ இந்த மாதிரி தமிழ் படங்களை நாங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு கிராம காட்சி பார்க்கும்போது எப்பொழுதுமே வயல் தெரியும், பசுமையா வயல் தெரியும். அப்புறம் அந்த ஏற்றம் எடுப்பது தெரியும். பெண்கள் பாவாடை தாவணியில அழகழகா வருவாங்க. கோயில்ல எல்லாரும் குடெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் கிராம வாழ்க்கை. எங்களுக்கு அப்படிதான் இருந்தது. தமிழ்நாட்டில் கிராம வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு நாங்க அயல்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு முடிவே கட்டிட்டோம். அது அயல்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு விட்டுருவோம். தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற பசங்களை இப்ப கேட்டு பார்ப்போமே, கிராம வாழ்க்கைன்னா என்ன? இப்ப தமிழ் படத்துல வருகின்ற சில பாடல்கள், சில நடனங்கள், சில திரைப்படங்கள், இதுதான் கிராம வாழ்க்கையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல அவங்களுக்கு ஆழமா பதிந்துட்டு. சரி, ஆனா அது இல்லை அப்படிங்கறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா நமக்காக விவரிச்சு காட்டுது. எப்படின்னா, பிரதேச நெறிமுறைகளின் வாழிட நெறிமுறைகளோடு இணைக்கப்பட்டன சாதிகளின் வீரியம் ஒரு புறம். ஒவ்வொரு கிராமத்திலும் சாதிகளோட வீரியம் ரொம்ப பெருசா இருக்கு. சாதிகளின் அகவண கட்டுப்பாடு மறுபுறம், அதுவும் கட்டாயமாயிருக்கு. இவற்றினுடைய குடி ஊழியம் சார்ந்த கூட்டு வாழ்வு மைய அச்சாணி ஆகிறது இந்த கூட்டு வாழ்வு. ஏன்னா எப்படியோ பட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு வகையில சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகளை நம்ம குளோரிஃபை பண்ணி தமிழ் படங்கள்லாம் காட்டிடுச்சு. அதனால நம்ம எல்லாரும் கிராமத்து கட்டுப்பாடுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இல்லையா? சோ அந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ள எத்தனை நன்மைகள் இருக்கு, எத்தனை சிரமங்கள் இருக்கு, எப்படி வாழ்க்கை இருந்தது, இந்த கலவையான அனைத்து விஷயமும், சமூகம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, சமய வழிபாடுகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி கலந்து வருகிறது அப்படிங்கறத பார்ப்பதற்கு இந்த ஸ்டடிஸ் நமக்கு தேவையா இருக்கு. ஆக இதுல ஆசிரியர் இந்த 53 பேருடைய அணுகி இவர் இந்த கட்டுரைகளை எல்லாம் எடுத்திருக்கின்றார். இதுல ரொம்ப மற்ற கட்டுரைகளுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது தோழர் பக்தவச்சல பாரதி அவர்களுடைய முதல் கட்டுரை தமிழ் ஊர்கள் அப்படிங்கிற பேர்ல அவர் கொடுத்திருக்கிறார். அவர் சிந்துவெளியிலேருந்து தொடங்குகிறார். இந்த தமிழர் பண்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிந்துவெளியிலேருந்து நம்ம தொடங்கி கொண்டு எப்படி நமக்கெல்லாம் கொற்கை வஞ்சி தோண்டி எல்லாம் இருந்தது, அப்படி முருகன் வழிபாடோட தொடர்ச்சி, சங்கத்தமிழ் இலக்கியங்கள்ல எப்படி எல்லாம் வந்தது, வழிபாடுகள்லாம் எப்படி இருந்தது, சங்க காலம் எப்படி இருந்தது, இரும்பு காலம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் 5000 ஆண்டுகள் அப்படின்னு, இரும்பு காலம் விட்டது, அதை பற்றி எல்லாம் பேசி கொண்டு வருகின்றார். இப்படி வரும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க வகையில அவருடைய பகுப்பு இருக்கின்றது. இட்ஸ் வெரி சயின்டிபிக். சோ சிதறிய குடியிருப்புகள் அப்படிங்கிற வகையில ஒவ்வொரு பகுதியும் எப்படி தனித்தனியாக இந்த வாழ்க்கை முறை அதுல பிரிகிறது. பிறகு நேர்கூட்டு குடியிருப்பு முறைகள் அப்படிங்கிற வகையில சில பகுதிகளை சொல்றாரு. பிறகு பாணர் குடியிருப்பு, சங்க கால சேரிகள், தொழில் வழக்குகள், அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இதுல சங்கம் மருவிய காலத்துல மட்டுமே அவர் சொல்றாரு, இந்த சூழல்ல சங்கம் மருவிய காலம்னா கிபி 2 காலம், இந்த வாக்குல கிபி 2 ஏறக்குறைய 1800 ஆண்டுகள் அந்த காலம். இதுல அவர் சொல்றது 51 வகையான ஊர்கள்
தோற்றம் பெற்றன அப்படிங்கிறார். நான் முதல்ல சொன்னேன் எத்தனை ஊர்கள்ங்கிற பேர் நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்ற ஊர்கள் 51 ஊர்கள் சொல்றார். அருப்பம், ஆதரம், இருக்கை, ஊர், இப்படி ஊர் நத்தம் இப்படின்னு 51 ஊர்கள் பற்றி பட்டியலிடுறார். அதாவது விளக்கத்தோட அவர் பட்டியலிடுறார். அதுக்கு பிறகு இடைக்காலத்தில் ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் நத்தம், கம்மாளச்சேரி, ஈழச்சேரி, தலைவாய்ச்சேரி அப்படின்னு சில தொகுப்புகளையும் பண்ணிட்டு போறார். பிறகு சோழ மன்னர்கள், பாண்டியர்கள் வந்த பிறகு பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் வழங்கினாங்க இல்லையா? சோ அதை பற்றி பிரம்மதேயங்களை பற்றி அழகா விவரிச்சுட்டு போறாரு. ஆக பிறகு சரஸ்வதி பண்டாரம், சேரி வாழ்க்கை, பிரம்மதேயங்களோட முன் வடிவம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு வராது. பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு ஊர், ஒரு கிராமம் இருக்கின்றால் அதில் ஊர் இருக்கும், சேரி இருக்கும். ஊர் என்பது சாதியில உயர்வாக உள்ளவர்களே இருக்கின்ற இடம். சேரி என்பது சாதியில் தாழ்ந்தவர்கள் வாழ்கின்ற இடம். அப்போ அந்த இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா அவர்கள் அமர வைக்கப்படுகின்ற இடமாக பார்க்கும்போது மேற்கு பகுதி உயர் சாதியினருக்காகவும் ஊருக்காகவும், கிழக்கு பகுதி அது சாதியில் குறைந்தவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட வகையில் கிராமங்கள் அமைக்கப்படுவதை பற்றி அவங்க சொல்றாங்க. ஏன்னா கிழக்கு பகுதி தாழ்வாக இருக்கும், மேற்கு பகுதி உயர்வாக இருக்கும். அதனால சிம்பலைஸ் பண்றது, அதாவது குறியீடுகளாக மனிதர்களை பிரித்து வைக்கின்ற ஒரு விஷயத்தை அப்படியே மிக இயல்பாக அதை கொண்டு வரத நம்ம பார்க்கிறோம். அது சொல்றாரு, சேரி கிழக்காக அமைக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் அதன் தாழ்வான நிலையாகும். பொதுவாக நில அமைப்பில் மேற்கு உயர்ந்ததாகவும் கிழக்கு தாழ்வாகவும் இருக்கும். இத்தகைய அமைப்பு சமூகத்தின் உயர்வு தாழ்வுக்கு தேவைப்படுகிறது. அது அடித்தள சாதியார் மேற்கு புறம் வாழ்ந்தால் அவர்கள் பயன்படுத்தும் அழுக்கு நீர் கிழக்கு நோக்கி ஓடி வரும். அது உயர்குடியினருக்கு தீட்டு ஆகிவிடும். பாருங்க எவ்வளவு டீப்பா யோசிச்சு அந்த காலத்திலேயே அவங்க சாதி பிரிவை அந்த உயர் சாதி கீழ் சாதி அப்படிங்கிறத அமைப்பு கூட நில அமைப்பு வழியா செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இதை பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம் அல்லது அநியாயம் அல்லது அராஜகம் என்பது தமிழ் சூழலின் கிராமங்கள்ல இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நினைத்து பார்க்கும்போது சமூக நீதியை பற்றி நினைக்கின்ற ஒவ்வொருவருக்குமே நமக்கு மனசு கொள்ளாது இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த பாரதி ராஜாவுடைய படத்துல அழகிய கேமரா காட்சிகள் அப்படிங்கிறதோ, அந்த செம்பருத்தி பூவோ அல்லது ஆவாரம் பூவோ அந்த பூக்கள் மட்டுமே காட்சி அல்ல, அல்லது கிராம படங்களில் வருகின்ற அந்த காட்சிகள் மட்டுமே கிராமங்களின் காட்சி அல்ல. கிராமங்களின் உண்மையான காட்சி கிராமங்களின் வாழ்ந்தவர்கள் சொல்வதுதான் அது கிராமங்களின் காட்சியாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதாக அவருடைய இந்த அறிமுகம் இருக்கு. இந்த அறிமுகத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதுல நிறைய இருக்கு. சோ பிற்கால வழக்குகள்னு வரும்பொழுதும் நிறைய ஊர்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். சோ இது ஆய்வு மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தரவாக அமைகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் அந்த துறையில ஆர்வம் உள்ள, சமூகவியல் துறையில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு பகுதியை, இந்த ஒரு கட்டுரையை எடுத்துக்கொண்டு பல கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கூட அவங்களுடைய ஆய்வுகளை அவங்க செய்யலாம். இதுல இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றார். இப்ப பிரிட்டிஷ் பீப்புள் வந்த பிறகு, பிரிட்டிஷார் வந்த பிறகு அவங்க ஆங்கிலேயர்கள் காலனி ஆட்சியை நிறுவிய பிறகு இந்தியா கிராமங்களில் வாழ்வதை உணர்ந்து கொண்டனர். ஏன்னா அவங்க பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ்ல பிரிட்டன்ல இந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. அங்க சாதி இல்லை. அங்க ஊர்கள் இருக்கும், விவசாயிகள் இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க, ஏழை இருப்பாங்க, வர்க்க பிரிவினைகள் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது புரியுது. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்க ஒரு டீப்பான ஒரு ஸ்டடி ஒண்ணு பண்றாங்க. அப்ப ஆகவே கிராமங்களை அறிய வேண்டும் என முடிவெடுத்தனர். அதனால் இந்திய கிராமங்களின் அமைப்பையும் செயல்பாடுகளையும் அறிவதற்கு விரிவான தகவல்களை சேகரித்தனர். ஆங்கில நிர்வாகத்தில் மிகச்சிறந்த சர் தாமஸ் மன்றோ இந்த பணிக்கு தலைமையேற்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாமஸ் மன்றோ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அவர் தான் இந்த பணிக்கு அவர் ஏற்றிருக்காரு. அந்த ஸ்டடீஸ் அவர் கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் வச்சுதான் கிராமம் மட்டுமல்ல, ஊர்களை மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து பகுதியும் எப்படி நம்ம ஆட்சி செய்வது அப்படிங்கிற அவர்களை ஏறக்குறைய அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அவர்களால் அதை செய்ய முடிந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஊர்களின் வகைகள் அப்படிங்கிறது வரும்பொழுது புகழ்பெற்ற கிராமங்கள், அதாவது சில கிராமங்கள் இருக்குல்ல, பத்தைமடை பாய்க்கு ஒரு கிராமம் இருக்கு, தஞ்சாவூர் தட்டு, காஞ்சிபுரம் பட்டுக்கு காஞ்சிபுரம் இல்லையா, பாண்டித்திய ஊர்கள்னு தமிழகத்துல உத்தரமேரூர், அதெல்லாம் படித்தவர்கள் வாழ்கின்ற ஊர் அப்படிங்கிற மாதிரி. கோயில் ஊர்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், தஞ்சாவூர் சொல்லுவோம், இல்லாட்டியும் திருநெல்வேலி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஊர்கள் இருக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல அவர் சொல்லிடுறாரு.
இப்போ அப்புறம் வந்து கடைசியில வந்து சொல்லும்போது புதிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பழமையில ஊறி இந்த கிராம வாழ்க்கை வந்து மெல்ல மெல்ல மாறிடுச்சு. இப்ப கிராமங்களில் ஊடுருவிட்ட நாகரிகம் கிராமத்தின் பாரம்பரிய அடையாளங்களை அழித்து விட்டது. இதை நீங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கடைசியா ரிப்பீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ கிராமங்களின் ஊறிவிட்ட நாகரிகம் கிராமத்தின் பாரம்பரிய அடையாளங்களை அழித்து விட்டது. மக்களின் நடை உடை பாவனை முற்றிலும் மாறி போனது. சோ மோட்டார் சைக்கிள் வந்து விட்டது, அது இதுன்னு ஆசிரியர் சொல்றார். கிராமங்களில் மரபுசாரா பொருளாதாரம் தலை நீட்டியுள்ளது, அதெல்லாம் சொல்லிட்டு வர. பிறகு வாழ்வியல் மாற்றங்கள் வந்திருக்கு. 1990களில் பெரும்பாலான சிறிய ஊர்களுக்கும் டவுன் பஸ் வந்து விட்டது இல்லையா? இப்ப முன்பு வந்து எல்லாம் மாட்டு வண்டியிலே போயிட்டு இருந்தாங்க, இல்லாட்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து நமக்கு டவுன் பஸ் வந்து விட்டது, பல இடங்களுக்கு வந்து விட்டது, செல்பேசி வந்து விட்டது. இப்ப வந்து பல்வேறு வகையில வந்து விட்டாலும் கூட இந்த 1970களுக்கு முன்பு வரைக்கும் பணக்கூலி அப்படிங்கிறது, தானிய கூலி அப்படிங்கறதெல்லாம் இருந்தது, இப்ப குறைந்து விட்டது. பிறகு வந்து நில உடைமையாளர்கள் இருந்தாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து படியாட்கள் இருந்தாங்க. சோ அவர்களுக்கு வந்து பறைச்சேரியை சேர்ந்த இவர்கள் தங்கள் ஆண்டை வீடுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார். இது 1970s வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது அவங்க முதலாளிகள் வீட்டிலேயே தான் சாப்பாடு, அவங்களா சமைச்சு சாப்பிட முடியாது. அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை உணவுங்க. எனக்கு காலையில இட்லி வேணுமா, தோசை வேணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு விரும்பி விரும்பி நம்ம கேட்டு சாப்பிடுறோம். உப்புமா வேணுமா, தோசை வேணுமா அப்படின்னு விரும்பி கேட்கிறோம். இல்ல மத்தியானத்துக்கு இன்னைக்கு நான் வந்து ரசம் வைக்கணுமா, இல்ல நான் வந்து சிக்கன் வறுவல் சாப்பிடணுமா, மட்டன் குழம்பு சாப்பிடணுமான்னு நான் விரும்புறேன். அதுதான் தனி மனித உரிமை. ஆனா இவர்கள் இந்த மாதிரியான மக்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா, அவங்க உழைத்து விட்டு அந்த வீட்டுல என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்களால சாப்பிட முடிஞ்ச சூழல்ல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் அன்றைய ஒரு வாழ்நிலையாக இருந்திருக்கின்றது. ஆக இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பல பல கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம வாருங்கள் படிப்பும் குழுல நம்ம இருக்கும்போது வெறும் கவிதைகளும் கற்பனை கதைகளையும் நம்ம வந்து மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற சில விஷயங்களையும் நம்ம படிப்போம்ங்கிறது தேவைதான். ஆனா அதே சமயத்துல நம்ம வாழ்கின்ற இந்த நாட்டின் இந்த மாநிலத்தில் இங்கு ஒரு கிராமத்தில் ஒரு நிலை எப்படி இருக்கின்றது, முன்பு எப்படி இருந்தது என்பதை கூட அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கின்றது. அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை கருதி உங்களோட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். சரி, அடுத்து இன்னொரு தலைப்பு கொடுக்கிறார், முன்னேற்றம் இல்லா மாற்றங்கள் அப்படின்ட்டு. சோ நிறைய இயந்திரங்கள் வந்து விட்டன. சோ அண்மை காலங்கள்ல வந்து இந்த வந்து விட்டதுனால விவசாயிகள் வந்து வரவேற்க தொடங்கிட்டாங்க. இதை வந்து வரவேற்க தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த கால்நடை விவசாய வேலைகள் இப்போது அருகிவிட்டன. அதனால விலங்குகள் வந்து கால்நடையா இருந்து வேலை செய்வது வந்து குறைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றத்தை வைக்கிறார். கிராமங்கள்ல முன்னேற்றங்கள் வந்து விட்டன. இதையே நான் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிறகு இப்ப கிராமத்து விவசாயிகள் இயந்திரமயமாக்கலில் புதிய நுணுக்கங்களை அவங்க கையாளுகின்றனர். சோ அதுல வந்து பலவிதமான நன்மை தீமை எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ அடுத்த பிரச்சனை வந்து நிலத்தடி நீர், அது குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நிறைய எக்ஸசிவா நிறைய தண்ணீர்களை எடுத்து விட்டாங்க. அதனால கிணற்றுல இருந்த ஆழ்துளை கிணறுகள் ஆழம்லாம் இப்போது போதுமானதா இல்லை அப்படிங்கிற குறைகளை வைக்கிறாரு. இப்போது கட்சி அரசியலும் கிராமத்துல வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் பண்றாங்க. மிக இயல்பாக வாழ்ந்த மக்கள் கூட இப்போ பல்வேறு விஷயத்துல வந்து உபத்திரம், எதுக்கெடுத்தாலும் லஞ்சம், எதுக்கெடுத்தாலும் கையூட்டு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இப்ப போயிட்டே இருக்கு. சோ இது வந்து இந்த பெரிய கொடிய நோய்கள் எல்லாம் நாம வந்து இது புற்றுநோய் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் முடிக்கின்றார். சரி, இதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய 53 கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த 53 கட்டுரைகள்ல சிலவற்றை மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுமே சொல்லலாம், அவ்வளவு அருமையா இருக்கு. ஆனா ஒரு சில மட்டும்தான் எனக்கு சொல்ல முடிகின்றது. இதுல ஒன்று வந்து கோ. ராமசாமி அப்படிங்கிற தோழர் எழுதின பாலம் ராசக்காப்பட்டி, அது 70,000 பழமொழிகள் வாழுமிடம். அவர் கிராமத்தை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு பார்வை பார்த்தோம்னா, தமிழுக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று வந்து பழமொழி இல்லைங்களா? அதாவது செய்யுட்கள் அப்படின்னு சொல்றோம், அதுல பலவிதமான அறுசிறு விருத்தம் சொல்றோம், கட்டுரைகள், கவிதைகள் அப்படிலாம் சொல்றோம். அதுல பழமொழிகளுக்கு முக்கிய இடம் இருக்கு. ஆனா தன்னுடைய கிராமம் அவருக்கு நிறைய பழமொழிகளை வழங்கி இருக்கு அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறார். அந்த கிராமம் எங்க இருக்குன்னா, திண்டுக்கல் பழனி சாலையில் திண்டுக்கல்லில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் குடகனாறு பாலத்தை ஒட்டி அமைந்துள்ள பாலம் ராசக்காப்பட்டியே எனது கிராமம் அப்படிங்கிறாரு கோ. ராமசாமி. சோ இங்க வந்து ஒரு நிமிஷம். சோ இந்த கட்டுரையில நான் நிறைய சாதி பேர் சொல்லுவேன், யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா அப்படியே இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். சோ கோனார் சாதியினர், கோனார் சாதியினர் அதிகம் இருந்தால் சோ அந்த இடத்துல வர்ற பழமொழிகள் என்னன்னா, ஆடு மாடு இல்லாதவன் அடைமழைக்கு ராசா, பொண்டு பிள்ளைகள் இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா அப்படிங்கிற பழமொழி. அது ஆடுகளின் எண்ணிக்கையை வைத்தே கோனார்களின் அந்தஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு பழமொழி. அடுத்து கோனார்களிடையே சண்டை வந்தால் சீக்கிரம் தீராது, அதனால்
கோணான் புத்தி குறுக்கு புத்தி, கோணான் வழக்கம் குறவன் வழக்கம் கொஞ்சத்தில் தீராது என்ற பழமொழிகள் இது பிறந்திருக்கு. அப்புறம் வெள்ளாளர் சாதி. வெள்ளாளர் சாதி வந்து அவங்க பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க. இவங்களுக்கு வேலிக்கு பின்னாடி போனாலும் வெள்ளாளன் பின்னாடி போகாதே அப்படிங்கிற ஒரு பழமொழி. கள்ளன் மறவன் கனத்ததோர் அகம்படியன் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளன் ஆனான் அப்படிங்கிற ஒரு பழமொழி. பிறகு காயில் கெட்டது கத்திரிக்காய், சாதியில் கெட்டவன் வெள்ளாளன் அப்படிங்கிற பழமொழி. இப்படி அந்த சாதியை ஒட்டி வருகிறது. பிறகு அவர் ஊர்ல இருக்க ரெட்டியார்களை பத்தி சொல்றாரு. ரெட்டியார்களை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து தெலுங்கு பேசுறவங்க இல்லையா ரெட்டியார்கள். அப்படி வரும்போது காட்டுக்கு ஒரு வெட்டில் பூச்சி, ஊருக்கு ஒரு ரெட்டி, எட்டி நிழலில் நின்றாலும் ரெட்டி நிழலில் நிக்காது, பேரு பெத்த பேரு தாகத்துக்கு நீர் லேது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இல்லையா? சோ இந்த மாதிரி. பிறகு கவுண்டர்கள் வந்து குறைவா வந்திருக்காங்க, ஆனாலும் அவங்கள பத்தியும் வந்திருக்கு. காட்டை வித்தும் கவுண்டன் கள்ளு குடிப்பான், கவுண்டன் வீட்டுக்கு காவல் நாய் தேவையில்லை, இப்படி வந்து சில பழமொழிகள் வந்திருக்கு. பிறகு நாடார்கள் பத்தி வரும்போது அடுத்த அவங்க ஊர் நாடார்கள் அப்படின்னு வரும்போது, பதநீர் காலத்தில் நாடார் அம்மா, பதநீர் முடிஞ்சா நாடாத்தி. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்க படிச்சு நீங்க கேட்டு நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். சக்கிலியனை தொட்டா தீட்டு, சாணானை பார்த்தா தீட்டு அப்படிங்கிற ஒரு பழமொழி. பிறகு பனை நட்டவன் பார்த்துக்கிட்டு சாவான், தென்னை நட்டவன் தின்னுபிட்டு சாவான், இப்படி ஒரு பழமொழி. இப்படி மக்கள் மத்தியில வந்து வாழ்கிற இது. அப்புறம் பல்லர் சாதிக்குன்னு, பள்ளம் பார்த்து விவசாயம் செய்வோம் பல்லன், பள்ளி நெல்லி விளைத்தால் பாயில் படுக்க மாட்டான், இப்படின்ட்டு ஒவ்வொரு சாதிக்கும் அவரோட கிராமத்துல இருந்த விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து நல்லா பார்த்து உன்னிப்பா கவனித்து அந்த பழமொழிகளையும் எடுத்து அதோட போட்டிருப்பது ரொம்ப இயல்பாக எப்படி இந்த பழமொழிகள்லாம் உயிர்த்து வந்தன, பிறந்து வந்தன அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இதுல வண்ணார்களை பத்தி சொல்லும் போது சிறப்பா இருந்தது எனக்கு ஒரு விஷயம், உதைப்பானுக்கு வெளுப்பான் சாதி வண்ணான் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப இதெல்லாம் இயல்பா வருது பாருங்க. வண்ணானுக்கு வண்ணாத்தி மேல ஆசை, வண்ணாத்திக்கு கழுத மேல ஆசை, இந்த மாதிரியான ஒரு மிக இயல்பான சில விஷயங்கள் இதுல வருது. ஆனா நீங்க ஒவ்வொன்றையும் படித்தீர்கள் என்றால் அது வந்து நமக்கு ஒரு மிக அழகிய ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கட்டுரையாக அமையும். இந்த கோ ராமசாமி என்பவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பாலம் ராசக்காப்பட்டியில் பிறந்தவர். அந்த காலத்தில் பெரிய 10, அதாவது 11ஆம் வகுப்பு படித்தவர். தான் தொகுத்த 70,000 பழமொழிகளில் 50,000 பழமொழிகளை அகர வரிசைப்படுத்தி காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் ஒப்படைத்துள்ளார். இதான் இவருடைய ஒரு சாதனை. அவருடைய கட்டுரை தான் முதல்ல நம்ம பேசினது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது மஞ்சக்கொள்ளை, காட்டு உணவுகளின் சீமை அப்படிங்கிறது மஞ்சக்கொள்ளை. இது ஆரு ராமநாதன் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்டுரை. இந்த கட்டுரை எதனால் நான் தேர்வு செய்தேன்னாக்கா, ஒரு கிராமம் எப்படி வந்து உணவுகளை பற்றி காட்டுகிறது அப்படின்னு. இன்றைக்கு நமக்கு வந்து உணவுகளை பற்றி நிறைய பிரிச்சு பேச தெரியறது இல்ல. ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்ச சில காய்கறிகள் பேரை சொல்றோம், இறைச்சி வகைகளை பற்றி சொல்றோம். ஆடு, மாடு, கோழி, அப்புறம் இது இறால், அது சாப்பிடுறோம் அசைவத்துல. அப்புறம் அவரைக்காய், பைத்தங்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், தக்காளி அப்படி சாப்பிடுறோம். ஆனால் இவருடைய கட்டுரையை படித்து நான் அசந்துட்டேன், உண்மையில எப்படி ஒரு தொகுப்பா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்பு தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் இருந்ததா இந்த மஞ்சக்கொள்ளை, தற்போது கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் உள்ளது. சரி, அதுல வீட்டில் சமைத்து உண்ணும் உணவுகளை வீட்டு உணவுகள் எனலாம். வீட்டுக்கு வெளியே குளம் குட்டைகளில், தோப்பு துறவுகளில், வயல் வரப்புகளில், காடு கரம்பைகளில் கிடைத்து உண்ணும் உணவுகளை காட்டு உணவுகள். சோ அவருடைய தலைப்பே காட்டு உணவு. இப்ப காட்டு உணவுனா என்னன்னு அந்த டெபினிஷன் கொடுத்துறாரு. வீட்டுல சமைக்கிறதே இல்ல, வெளியில கிடைக்கிறதா அந்த காட்டு உணவு. அதுல 2 வகையா பிரிக்கிறார். இந்த காட்டு உணவுல 2 வகை இருக்கு. அதாவது ஒன்று வந்து வெளியே வயல்வெளிகள்ல கிடைக்கிறத அவித்து சுட்டு வாட்டி சாப்பிடுறது ஒரு வகை, அடுத்தது அப்படியே எடுத்து சாப்பிடுறது இன்னொரு வகை அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது காட்டு உணவுகள்ல வந்து இதுல எப்படின்னா மணத்தக்காளி, சீமை தக்காளி, முசுமுசுக்கை, வெள்ளரிக்காய் சுவையை ஒத்ததாது, அப்புறம் வந்து கோவை பழம், துளசி இலைகள், அம்மான் பச்சரிசியின் துவர்ப்பான சிறிய காய், பெருநெல்லிக்காய், கிழுவை மர இலை துளிர்கள், இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமா? இல்லையே. சோ இதெல்லாமே அவர் பட்டியல் போடுறார். அப்புறம் வந்து பனைமரம் இருக்குல்ல, பனைமரம் பழுக்கும் காலத்துல வந்து நடக்கிற விஷயத்த ஒண்ணு சொல்றாரு. பழுக்கும் காலத்தில் எங்கள் வேட்டை தொடங்கும். அது வேட்டைங்கிறாரு. ஏன்னா அந்த பனம்பழத்தை ஓடி போய் எடுக்கிறது ஒரு வேட்டை. சோ அதுல வந்து பகலில் பழம் விழும்போது அங்கிருப்பார் யாரோ அதனை எடுத்து சென்று விடுவார்கள். ஆனால் இரவில் விழும் பழம் பார்ப்பாரற்று வயல் சேற்றில் விழுந்துடும். இப்ப காலையில விடியற் காலையில போயிட்டு அதை போய் தேடி எடுத்து அவங்க எடுத்துருவாங்க. எடுத்து கழுவி ஆசை தீர்ந்து வாசனை நுகர்ந்து மேல் தோலை பற்களால் கடித்து உரித்து உள்ளே உள்ள நாரோடு உள்ள பழத்தை பற்களால் கடித்து மென்று சாற்றை விழுங்கினால் சுவையோ சுவை. சோ இது இந்த காட்டு உணவுடைய அது கிடைக்கிறது, அதை தேடி எடுக்கிறது, அதை எப்படி எடுத்து நம்ம வந்து நமக்கானதை ஆக்கிக் கொள்வது, நம்ம சாப்பிட்டு அதை சுவைப்பது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு.
அப்புறம் குளத்து நீரில் எங்களின் ஓரி ஆட்டம் அதை பற்றி சொல்றாரு. கவிழ்ந்து படுத்து இரு கால்களும் மாறி மாறி விளையாடுறது, அது கிராமத்துலதான் அந்த தண்ணியில விளையாட முடியும். அப்படி பண்ணும்போது தாமரை கொடிகள் பக்கம் நடந்தால் அப்படியே போய் கீழே போய் தேடி பார்த்தாக்கா தாமரை கிழங்கு வரும். சோ அதை எடுத்து நம்ம அந்த அவ்வளவு விளையாண்ட பிறகு அதை சாப்பிட்டால் நமக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த உணவு விஷயத்தை பற்றி. இவர் ஆறுமுகம் அவர்கள் இவங்க அவரை பற்றியே சொல்லிடுவோம் யாருன்ட்டு. இவர் கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொல்லில் பிறந்தவர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை தலைவராக, மொழிப்புல தலைவராகவும், பதிப்புத்துறை மற்றும் தொலைநிலை கல்வி இயக்குநராகவும் பணியாற்றியவர். நாட்டுப்புறவியலில் 40க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டவர். சென்னையில் வசிக்கிறார். அவருடைய கட்டுரை அது. எவ்வளவு சின்ன வயசுல அவர் அத்தனை ஒரு பட்டியலே போட்டிருக்காருல்ல. செம்பருத்தி, மணத்தக்காளி, முசுமுசுக்கை, கோவைப்பழம், அம்மான் பச்சரிசி, அரசம்பழம், ஆலம்பழம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே, அந்த காட்டுணவு பட்டியலை போட்டிருக்காரு. சரி, அடுத்ததாக உள்ள கட்டுரை சூளை. இது கரண் கார்கி, எழுத்தாளர் கரண் கார்கியோடைய ஒரு கட்டுரை. இந்த கரண் கார்கியோட சென்னை சார்ந்தது. ஏன்னா அவர் எழுத்தாளர், நமக்கு தெரியும், அவர் நல்லா தெரியும் இல்லையா. சோ அவர் சென்னையை பற்றி அவர் எழுதுறாரு. சோ அவரோட முக்கியமா அந்த மில் தொழில், அந்த மில் தொழில்ல மில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு தந்தது. இப்ப பிஎன்சி மில்ல 15,000 பேருக்கு மேல வேலை செய்தாங்க. இப்பொழுது அந்த இடத்துலயே அந்த சுவடே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஜெயின்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, வடக்கு மக்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நாங்க அடிக்கடி போவேன் அந்த இடத்துக்கு. நீ 2 நாளைக்கு முன்னாடி கூட போயிருந்தேன், போய் பார்த்தேன், அந்த பகுதிக்கு போயிருந்தேன். இப்ப பார்க்கும்போது இப்ப பிஎன்சி மில் அந்த சுவடே இல்லை. இப்ப பார்க்கும்போது இவருக்கும் சரி, ஆறுமுகம் அவருக்கும் சரி, இதெல்லாம் இப்ப பார்க்கும்போது ஒரு கவலை வருது. நம்ம பழசை இழந்துட்டோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. ஒரு கிராமத்துடைய இயற்கை வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. இப்ப புங்கவர்த்தம் அடுத்தது காசி மாரியப்பனுடையது. சரி, காசி மாரியப்பன் சித்திரையில் உயிர் பெறும் வீடு அப்படிங்கிற வகையில அவர் எழுதியிருக்காரு. சோ இவருடைய கதை இது விஷயத்தை நான் எடுத்தது காரணம் அவரோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கிராமமா இது தெரியுது. இது இருக்கிற இடம் இது ஓகே, ஐ திங்க் சம்வேர் நியர் இது எட்டயபுரம் தான். எட்டயபுரம் அருகே இருக்கின்ற ஒரு ஊர் இந்த புங்கவர்த்தம் அப்படிங்கிறது. சரி, சோ இதுல அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, தனித்தனி பகுதி, அங்கேயும் பல சாதி மக்கள் வாழ்றாங்க. அந்த தனித்தனியா வாழ்ற அந்த சாதி மக்கள் இடையே எப்படி அந்த பிரிவினைகள் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கறத பத்தி அதனால தெளிவா எழுதுறாரு. இப்ப குறிப்பாக நம்ம நினைக்கிறோம், கிராமத்துல ஒரு பகுதி இந்த மக்களுக்கு, ஒரு பகுதி இந்த மக்களுக்கு, அடுத்த சாதிக்காரர்களுக்கு இந்த பகுதி அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். உதாரணமா 5 சாதிகள் எடுத்துக்கோங்க. கோனார்னா கோனார் மக்கள் இங்க, தேவர்னா தேவர் மக்கள் இங்க அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்க வச்சுக்குவோம். ஆனா அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுல அவர் சொல்றது என்னன்னா, ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆறுல மக்கள் குளிக்க வர படித்துறையில கூட அது பிரிவு இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படின்னா அரசங்கிடங்கு, மாவடி கிடங்கு, மடை, ஆம்பிளை வாய்க்கால், பொம்பளை வாய்க்கால் என்ற படித்துறைகள் வாய்க்காலில் உண்டு. பிறகு பாலத்துக்கு மேற்கு பக்கம் உள்ள ஆண்கள் குளிக்கும் துறை, மேற்கு பக்கம் திரும்பவும் பாருங்க, மேற்கு கிழக்கு வருது. பாலத்துக்கு மேற்கு பக்கம் உள்ளது ஆண்கள் குளிக்கும் துறை, கீழ்ப்பக்கம் பெண்கள் குளிப்பார்கள். தாமிரபரணி கல்யாணித்துறை ஆற்றில் கீழ்ப்பக்கம் பரிச்சரிக்காரர்களுக்கும், தண்ணீர் வைகிற மேல் பக்கத்தில் பிற சாதிகளும் குளிக்கலாம். இப்ப மேற்கு கீழ்க்கு திரும்ப வருது. இதுல ஆண்கள் குளித்த பின் வரும் தண்ணீரில் பெண்கள் குளிக்க வேண்டும். பிற சாதிக்காரர்கள் குளித்த பிறகு வரும் நீரில் பரச்சேரிகள் குளிக்க வேண்டும். பாருங்க, கிராமத்துல இருக்கின்ற என்னால அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இத படிச்ச போதெல்லாம் எனக்கு நிஜமாவே இது என்ன மனித மக்களா இல்ல யாருன்னு எனக்கு பெரிய கேள்வி வந்தது. எதை பற்றி இப்ப பல நேரங்கள்ல தமிழ் பண்பாடு, தமிழ் மரபுகள் அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்க எனக்கே பெரிய ஆட்டம் காண வைத்த ஒரு பகுதியாக எனக்கு இது இருந்ததுனால நான் திரும்பவும் இந்த கோடு போட்டு வச்சிருக்கிறேன். ஆண்கள் குளித்த அந்த அழுக்கு நீர் தான் பெண்கள் மேல பட வேண்டும். ஏன் பெண்கள் குளித்து விட்டு அதுல வர அழுக்கு நீர் ஆண்கள் மேல படக்கூடாதா? கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி மேற்சாதிக்காரர்கள் குளித்த தண்ணீர்ல ஓடுகின்ற அந்த அழுக்கு நீர்ல தான் கீழ்சாதிக்காரர்களுடைய குளிக்க வேண்டும், அவர்கள் மேல பட வேண்டும் அப்படிங்கறது நடைமுறையில் இருக்கின்றது அப்படிங்கறத எழுதியிருக்கின்றாரு. அதுல அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்பு பற்றியும் ஒரு விஷயம் வரும், அதுவும் இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிராமத்தை விட்டு வந்த போது வெளியேறின பொழுது நான் கவலைப்பட்டேன். அந்த கொஞ்ச நேரம் கவலை இருந்தது. ஆனா இப்ப கவலைப்படல அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த கிராமம் அவருக்கு
மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இவர் வந்து ஒரு கல்லூரியின் ஒரு பேராசிரியராக இருந்தவர். காசி மாரியப்பன் எட்டயபுரத்துக்கு அருகிலுள்ள புங்கவர்தனத்தில் பிறந்தவர். திருச்சி தஞ்சை பெரியார் அரசு கல்லூரியில் தமிழ் இணை பேராசிரியர். 10 ஆண்டு கால தமிழ் முனைவர் பட்ட ஆய்வேடுகளை தொகுத்து இணையவெளியில் பதிவு செய்திருக்கிறார். தமிழ் சிந்தனை மரபில் வெளி எனும் ஆய்வு நூலின் ஆசிரியர். ஆய்வு கட்டுரைகள் பலவற்றை எழுதியிருக்கின்றார். சோ இவர் வந்து அறிஞரும் நமக்கு ஒரு மிக முக்கியமான தகவல்களை விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது சந்தனம் மணக்கும் ஜவ்வாது மலை. சோ இன்னும் ஒரு 2 கதையோட நம்ம நினைவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு டிஸ்கஷன் போலான்னு நினைக்கிறேன். ஜவ்வாது மலை தமிழகத்தில் திருவண்ணாமலையில இருக்க எல்லாருக்கும் பிடித்த இடம் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது. இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஜவ்வாது மலையில ஓடுகின்ற ஓடைகள், ஆறுகள், ஏரிகள் இதை பற்றி எல்லாம் நல்லா விளக்குறாங்க இந்த கட்டுரையில. எப்படி இயற்கையை பார்க்கிறாங்க, மக்கள் இயற்கையோடு எப்படி வாழ்கின்றார்கள், மலை மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க பாரம்பரியங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. இதுல எனக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்த ஒன்று என்னன்னா மக்களோட உணவுல பன்றி இறைச்சி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த இவருடைய கட்டுரையில தான் நான் பார்த்துட்டேன். சோ இதுல வந்து அவங்களுக்கு வந்து சொல்றாங்க 12 வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அரிசி சோற்றையே பார்த்தது இல்லை. அதற்கு பதிலா சாமை, கோரை, குதிரைவாலி, கம்பு அப்படிதான் சாப்பிட்டுருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தனையுமே அவங்க சாமிக்கு வந்து படையல் வைக்கும்போது பன்றிக்கறியுடன் உணவு தர வேண்டும். மாரியம்மன் வழிபாடு அல்லது சுத்து முனிகளுக்கு வழிபாடு நிகழ்த்தும் தருணங்களில் ஊர் பொதுவாக பன்றி பலியிடப்படும். அந்த தருணங்களில் கம்பளம் விட்டவர்கள் பன்றி ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்பன்றி மேற்கண்ட தெய்வத்திற்கு பலியிடப்படும். சோ பன்றி வந்து உணவின் ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கறத வந்து பரவலாக்கு. இப்ப பல இடங்கள்ல நீங்க எல்லாம் நினைச்சா கேட்பட சிரிப்பீங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்பு எல்லாமே எனக்கு இந்தியா அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னாக்கா வெஜிடேரியன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமை எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேர் உலாவி கொண்டிருந்தது வெளிநாடுகள்ல. இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் வெஜிடேரியன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்த பிறகு பல இடங்களுக்கு போக பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது மக்களுடைய உணவுல பலவிதமான விலங்குகள் இடம்பெறுகின்றது அப்படிங்கறது நானும் அறிஞ்சிட்டேன். இப்ப அண்மையில இந்த பன்றி வந்து பலியிடப்படுகின்ற ஒன்று. அவர்களுடைய முனி கடவுளுக்கு வந்து அந்த அதுல போடுறாங்க பன்றியின் மீது நீர் ஊற்றப்படும். பன்றி உதறியவுடன் அதன் அல்லையில் குத்தி அதன் ரத்தத்தை பொங்கல் வைத்த சொட்டுடன் கலந்து மலை நிலத்தில் எரிவார்கள். அது சாமி கும்புறதுக்கு பிறகு வந்து அதை சமைத்து அதை வந்து இலைகளில் பரிமாறுவார்கள். இவ்வாறு சுவையோடு உண்பதையே அனைவரும் விரும்புவார்கள் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்காத பல விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டை பற்றி நம்ம அறிந்து கொண்டோமா? இப்ப தோப்பாவுடைய திரும்ப அந்த கேள்வி நமக்கு வருது, நம்ம அறிந்து கொண்டோமான்ட்டு. அடுத்தது ஊர் சேரி காலனி. இது கௌதம சன்னாவுடைய மாற்றத்திற்கான ஒரு தருணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து அவர் சொல்லும் பொழுது சாதியின் மூலத்தினை ஆய்ந்த டாக்டர் அம்பேத்கர் ஒரு அதிர்ச்சியை வந்து உணர்றார். அதுல இந்தியாவில் கிராமங்கள் ஏன் 2ஆக இருக்கின்றன? இந்தியாவில ஒரு கிராமம் இருக்கு, வெளிநாடுகள் இப்ப நான் இருக்கிறது லியோன்பர்க் கிராமம். லியோன்பர்க் கிராமம் இஸ் லியோன்பர்க் வில்லேஜ், அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கிராமம் ஏன் 2ஆ இருக்கு? ஓகே, ஒண்ணு ஊரா இருக்கு, ஒண்ணு சேரியா இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள ஏன் ஊரும் சேரி ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து அம்பேத்கர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கிராமம் அப்படிங்கிறது அதுக்கான விளக்கத்தை எல்லாம் அவர் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ வந்து நமக்கு காலம் எவ்வளவு மாறிவிட்டாலும் கூட ஏன் இன்றைக்கு வரைக்கும் அரசு கூட இந்த 2 பிரிவினைகளை ஒற்றுமையாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை? ஏன் இந்த பிரிவினையை அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னும் போயிட்டு இருக்கு? இது ஒரு சட்டத்தின் வழியாக ஏதாவது ஒரு வகையில செய்யலாமே, அது மட்டும் சொல்லாம பல சஜஷன்ஸ் வந்து அவர் வைக்கிறார். ஓகே, அதுக்கு அடுத்ததாக இறுதியாக ஒரே ஒரு உதாரணத்தோட நான் வந்து முடித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து கலந்துரையாடல் போலாம். இது வந்து பேராசிரியர் மௌனகுருவுடைய ஒரு உரை. ஏன்னா அந்த 54 நம்ம பண்ண முடியாது. சோ இது வந்து மட்டக்களப்புல வந்து மட்டக்களப்பின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் மௌனகுரு அவர்கள், பேராசிரியர் மௌனகுரு அவர்கள். சோ அவருடைய அனுபவத்தின்படி அங்க வந்து கோயில், அந்த மட்டக்களப்பை சுற்றி உள்ள கோயில் மற்றும் மக்களுடைய வழிபாடு ஆகியவற்றை பத்தி அவர் சொல்லும் பொழுது அங்க ஆகம வழிபாடு இருந்தது, ஒரு சில கோயில்கள் இருந்ததுன்னு சொல்றாரு. நானும் நேரா சென்றிருக்கிறேன். அங்க வந்து கண்ணகி வழிபாடு எல்லாம் மிக முக்கியமான ஒரு வழிபாடா இருக்கும். அது தவிர்த்து அந்த கோயில் வழிபாட்டிலே தானம் இயங்கி அந்த வேஷம் எல்லாம் போட்டுட்டு அவர் இயங்கின அந்த அனுபவத்தை சொல்றாரு. அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய பைரவன் சாமியை பற்றிய ஒரு அனுபவம், அந்த தங்களுடைய குலதெய்வம், அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த கோயில்கள்ல தான் வந்து செய்த சில மாற்றங்கள், சமூக மாற்றங்கள், அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. பிறகு வந்து பெந்தகோஸ், அந்த கிறிஸ்துவ பெந்தகோஸ் குழுவினர் அங்க வந்த சமயத்துல அதுல கொஞ்ச நாள் ஈடுபட்டு அதுல இருந்த சமயத்துல வந்து அவருடைய அனுபவத்தை வந்து சொல்றாரு. சோ அது கொஞ்சம் வந்து நமக்கு சுவைப்பட எழுதியிருக்கிறாரு. எப்படின்னா அவங்க வந்து ஆற்றுல போய் நின்னுட்டு
தலையை அழுத்தி தண்ணிக்குள்ள நிறுத்தி நீ தேவனை பார்த்தாயா தேவனை பார்த்தாயான்னு சொன்னோன்னு அங்கிருந்து எழுந்துச்சு வரவங்க ஆமா நான் தேவனை பார்த்தேன்னு அவங்க சொல்றாங்க. சோ இவரையும் தலையும் பிடிச்சு அழுத்தி நீ தேவனை பார்த்தாயான்னு இவர் வெளியே வந்து நான் தேவனை பார்க்கல எனக்கு தேவன் தெரியல அப்படின்னு அப்புறம் இவர் பயப்படுறாரு நம்மளை திட்டுவாங்களோன்ட்டு. ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல இன்னொரு தடவை நீ பார்ப்பாய் மறுபடியும் பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றதாவும் அதற்கு பிறகு நம்பிக்கை வந்ததையும் சொல்றாரு. சோ இது நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றம் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ அது மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு. பிறகு கிறிஸ்துவ கத்தோலிக்க அனுபவம், பிறகு வந்து அங்கே இருக்கிற புத்த மத அனுபவம் இப்படின்னு வந்துட்டு பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து இந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்த பொழுது தன்னுடைய வாழ்நாளை வந்து பிறகு வந்து கைலாசபதி பேராசிரியருடைய தொடர்பு வந்த பிறகு எப்படி தான் மாற்றிக்கொண்டேன் அப்படிங்கிற வகையில அவர் வந்து சொல்றார். அது வந்து தன்னுடைய வாழ்க்கையே மாற்றியது. ஏன்னா இந்த கிராமம் வந்து அனுபவம் தான் தன்னை வந்து பிற்காலத்துல வந்து ஒரு கலைத்துறையில ஒரு கூத்து கலைகள் அப்படிங்கிற வகையில ஒரு சமூகவியல் பேராசிரியராக தன்னை மாற்றியது. தன்னுடைய அடையாளத்துக்கு காரணமாக இந்த கிராமம் இருந்தது அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றார். சரி, இப்ப வந்து இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னு நிறைய இருக்கு. ஒவ்வொன்றையும் சொல்லலாம், நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் சுவைப்பட சொல்லலாம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நூல் வந்து சொல்லியிருக்க விஷயங்கள் இந்த முன்னேற்றம் இல்லா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஆசிரியர். சோ அதுல வந்து இந்த அயல்நாட்டு விவசாயிகளை ஒப்பீடு பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அயல்நாட்டு விவசாயிகள் வந்து இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. உதாரணமா நான் வாழ்ற கிராமத்திலேயே ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவங்க குடும்பம் இருக்கிறாங்க, பெரிய குடும்பமா இருக்கும். சோ அந்த பெரிய குடும்பங்கள் அத்தனை பேருமே என்ன செய்யறாங்கன்னாக்கா அவங்க வந்து குதிரை வளர்க்குறாங்க, மாடுகள் வளர்க்குறாங்க, வயல் பெரிய பெரிய வயல்கள் வச்சிருக்கிறாங்க. அது வரப்பு இல்லாத வயல்களா பெருசு பெருசா இருக்கும், பெரிய பெரிய வயல்கள். அந்த பெரிய பெரிய வயல்கள்ல அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இயந்திரங்களை பத்தி பண்றாங்க. ஆனா இங்க வந்து தொழிலாளி இல்ல, இதான் வித்தியாசம். விவசாயியே தானே செய்வார். சோ இங்க இருக்கிற இந்த ஆண்டான் அடிமைங்கிறதோ உழைக்கிறதற்காக ஒரு ஜாதி அப்படிங்கிறதோ அங்க இல்ல. இப்ப அந்த இயந்திரங்கள் வரும்பொழுது அவங்களுக்கான வளர்ச்சிங்கிறது கூட வருது இயந்திரங்கள் பயன்படுத்தும் போது. இப்ப குதிரைகளை வளர்ப்பதற்கோ அல்லது வந்து மாடுகளை வளர்ப்பதற்கோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம அவங்களால சமாளிக்க முடிகின்றது. ஆக இந்த ஒரு பாகுபாட்டை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அங்க அந்த ஆண்டான் அடிமை விஷயம் இல்லாததுனால அது அப்படிங்கிறது. இங்க வந்து நமக்கு இப்ப இயந்திரங்கள் வந்ததுனால நமக்கு இவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா அந்த இயந்திரங்களை ஓட்டுவது யார் இங்க? சோ அதுக்கும் கூட இங்க என்ன பண்றாங்கன்னா பணம் படைத்தவர்கள் தான் வந்து நாற்காலியில் உட்கார்ந்துட்டு நீ வேலை செய்யன்னு சொல்ற ஒரு அட்டிடியூட் தான் இங்க இருக்கு இல்லையா. இந்த பண்பு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இங்க வர வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. சோ பிறகு இந்த நூலை வந்து நாம இன்னும் நிறைய கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பள்ளிகளுக்கு வந்து நிறைய நூல்கள் போகின்றன, கல்லூரிகளுக்கு நிறைய நூல்கள் போகின்றன. இந்த மாதிரி தமிழகத்தின் கிராமத்தை படம் பிடித்து காட்டுகின்ற இந்த மாதிரியான நூல்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் எல்லா கல்லூரிக்கும் செல்ல வேண்டும், எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் செல்ல வேண்டும். இப்போ வந்து பல நூல்களுக்கு வேறு விதமான நூல்களுக்கெல்லாம் நமக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமியோட விருது கிடைக்க வேண்டியது தேவை. இந்த மாதிரியான அருமையான நூல்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இவைதான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு நூலாக இருக்க முடியும். இப்ப நூலின் விலை வந்து 960 போட்டிருக்கிறாங்க. இந்த நூல் இது ஒவ்வொருவரும் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். நிச்சயமாக வாங்கி வாசித்தால்தான் நாம் தமிழ்நாட்டை ஓரளவாவது புரிந்து கொள்ள முடியும். இப்ப நானும் அறியப்படாத தமிழகத்தை தேடினேன், அறியப்படாத தமிழகத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அறியப்படாத தமிழகத்தை அறிந்து கொள்ள ஓரளவாவது முயற்சிக்க விரும்புபவர்கள் இந்த நூலை கட்டாயமாக வாங்க வேண்டும். நன்றி. எக்ஸலன்ட் சுபா. உண்மையிலேயே வந்து உங்க த்ரோட்டையும் மேனேஜ் பண்ணி எப்போ போல ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல ஆணித்தரமா என்ன கன்வே பண்ணணுமோ அதை வந்து கன்வே பண்ணிட்டீங்க. ரவி சார் கேளுங்க முதல் கேள்வி. வணக்கம் மேடம். உங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய செய்திகள் சொன்னீங்க, சாதிகள், உணவு, மக்கள், இது எல்லாம் சொன்னீங்க. என்னோட கேள்வி வந்து நீங்க லாஸ்டா பேசும்போது அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல தான் கிராமம், ஊர், சேரி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. சோ அப்படின்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் அந்த மாதிரி இல்லையா? அதுக்குள்ள நான் போல சார். ஏன்னா நீங்க பேசும்போது அம்பேத்கர் பத்தி குறிப்பா தமிழ்நாட்டுல தான் இருக்கு, மத்த சொல்லும்போது அந்த மாதிரி கட்டுரையில வர செய்தி தான் சொன்னேன். ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்க டீடைலா அந்த கட்டுரை படிங்க சார், டீடைலா இருக்கு அதுக்குள்ள. ஓகே ஓகே, தேங்க்யூ. வினோத் கேளுங்க. வணக்கம் மேம்.
இல்ல எனக்கு கேள்வி ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலா அந்த குரூப்ல வந்து அந்த அறியப்படாத தமிழகம் நான் தான் திறனாய்வு பண்ணேன். இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தோப்பாவோட அந்த புக் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அதோட முக்கியமா வந்து அந்த மொசமொசக்கை, அம்மான் பச்சரிசிங்கிற நான் வந்து கிராமம் தேனி மாவட்டம் கூடலூர் நானு. என் கிராமத்துல வந்து இந்த ஆடு மேய்க்க போகும்போது இந்த மொசமொசக்கை இத பத்திலாம் நான் படிச்சிருக்கேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த எங்க பாட்டி சொல்ற பழமொழி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரிவைண்ட் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு நூல் அது. அனைவரும் படிக்க வேண்டிய நூல். நீங்க திறனாய்வு பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட படைப்பாளி அவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தொகுப்பாசிரியர் பக்தவத்சலம் ஐயா அவர்களே அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா, நீங்க உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ம். இருக்குங்க சார். இருக்கு. இந்த நூலை மதிப்புரை செய்த, மதிப்பாய்வு செய்த தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களே, இந்த கூட்டத்தை அறிமுகம் செய்து வைத்த தோழர் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய தோழர் அவர்களே, பங்கெடுத்த நண்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சுபாஷினி அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி. பல நூல்கள் எழுதியிருந்தாலும் இப்படி ஒரு ஆளுமை நம்முடைய நூலை அறிமுகப்படுத்தி மதிப்புரை செய்ய இருப்பது உண்மையிலேயே இந்த 4 நாட்களும் பரவசமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நினைப்பேன். காரணம், அவருடைய பதிவு தினந்தோறும் வரும். தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய பதிவு வராத நாளே இருக்காது. அதை பார்த்துதான், அதை கடந்துதான் நான் மற்ற பதிவுகளுக்கு போவேன். அந்த வகையிலும் தினந்தோறும் என்னுடைய நினைவில் வந்து போவார். அவரை பற்றி ஒரு 10 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகளை நெருங்கி கவனிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை அவர்கள். அவருடைய படிப்பு முறையும் சரி, அவருடைய ஆய்வு முறை, செயல்பாடுகள், இன்னும் இப்படி ஒரு ஆளுமையை நாம் வாழ்நாளில் நண்பராக பெற்றிருப்பது என்பதே ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது. அவர் மதிப்புரை செய்ய இருக்கிறார் என்பது எனக்கு இன்று எழுந்தவுடனேவே இந்த நினைவோடு தான் எழுந்தேன். அவருக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல வேண்டும். மிக அருமையான முறையில இதை அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த நூல் பிரிலிம்ஸ் அந்த பேஜஸ் அவர்கள் கவனிக்கவில்லை போன்றது. இந்த நூல் 888 பக்கங்கள். அது 850 முடியும். ஆனா பிரிலிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஒரு 35 பக்கம் இருக்கிறது. ஆக 888 பக்கங்களாக விரிந்திருக்கக்கூடிய நூல். இது ஒரு பெரிய நூல். எங்கள் பதிப்பாளரை நான் பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே பெரு ஆர்வத்துடன், மற்ற பதிப்பகமாக இருந்தால் ஒரு 30 கட்டுரையோடு நிறுத்திக் கொள்ளலாம் சார் என்று சொல்வார்கள். இவர் தொடக்கத்திலிருந்தே எவ்வளவு கட்டுரைகள் வந்தாலும் நாம் அதை ஒழுங்குபடுத்தி ஒரு பெரிய நூலாக கொண்டு வரலாம். 1000 பக்கங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதில் எனக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான அனுபவம் என்னவென்றால், எனக்கு 200க்கும் மேற்பட்ட நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த 68 வயது ஆகிறது எனக்கு. ஒரு 40 ஆண்டுகள் ஆய்வு பணியில் நான் 200க்கும் மேற்பட்ட நெருக்கமான நண்பர்களை சம்பாதித்திருக்கிறேன். அவர்களில் ஒரு 55 பேரை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதிலே ஈழத்திலே ஒரு 18, 20 பேரை தேர்ந்தெடுத்தேன். 20 பேரில் ஒரு 16 பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. எழுதிய ஒருவர் இந்த நூல் வரும் தருவாயில் இறந்து விட்டார். நான் இப்பொழுது இன்னும் ஒரு 20 நாளில் அங்கு செல்ல இருக்கிறேன். அவர் வீட்டுக்கும் போய் அந்த நூலை கொடுத்து விட்டு விசாரித்துட்டு செல்ல வேண்டும். மகாலிங்கம் என்பவர் ரொம்ப அருமையான கிளிநொச்சியில் இருக்கிறார். இந்த 50 பேருடைய கட்டுரைகள் நம்முடைய மேடம் சுபாஷினி அவர்கள் சொன்னது போல ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்த ஊர் என்பது தனித்துவமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுல ஒரு 53 ஊர்களை நிச்சயம் வெவ்வேறு ஊர்களாக நாம் தரிசனம் செய்யலாம். அவர்களே ரொம்ப அருமையான ஒரு அறிமுகம் செய்தார்கள். கிராமம் நம்முடைய வாழ்வு முறை, நம்முடைய பாரம்பரியத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போ ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. இப்போ போஸ்ட் கலோனியல் பீரியட் என்று சொல்லக்கூடிய பின் காலனிய காலத்தில் இந்த கிராமங்கள் வந்து ரொம்ப வேகமா மாறிட்டு. இப்போ வந்து ஒரு மதிப்பாய்வின்படி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, 55 விழுக்காடு இப்போ நகரமயமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் இன்னும் கம்மியா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இந்த அர்பனைசேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அதனால இதை வந்து நம்ம பதிவு பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நீண்ட நாள் ஆசை. நானும் ஒரு கிராமத்துல பிறந்த ஆள் தான். கிராமத்திலேயே 11ஆம் வகுப்பு வரை படித்தவன். பிறகு பியூசில இருந்து தான் சென்னைக்கு வந்தேன்.
ஆக இந்த நீண்ட நாள் கனவு வந்து எப்படியாவது நிறைவேற்றிட்டு அந்த 53 பேரை அணுகும் போது எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட எனக்கு ஏற்பட்ட பெரிய பிரச்சனை என்ன, பல பேர் வந்து ஒரு 40 பக்கத்துக்கு மேல கட்டுரை கொடுத்துட்டாங்க. அவ்வளவு பக்கங்களையும் இங்க கொண்டு வர முடியல. சராசரியாக ஒரு 16ல இருந்து 20 பக்கம் தான் ஒதுக்க முடியும் என்ற ஒரு எல்லையை வகுத்து விட்ட பிறகு இந்த கட்டுரைகளை குறைப்பதிலே ஒரு பெரிய சிரமம். மிக முக்கியமான நண்பர்கள்லாம் 40 பக்கம் 30 பக்கமா எழுதிட்டாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்துடுது, அதை நான் எழுதிட்டேன், தேவையானதை நீங்க நீக்கிடுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அதெல்லாம் அன்பா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் குறைக்கிறது தான் எனக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. இருந்தாலும் நண்பர்களுக்காக நான் திரும்ப திரும்ப ஒரு 3 முறை 4 முறை படித்து மெல்ல மெல்ல அதை ஒரு 20 பக்க அளவில் கொண்டு வந்ததுதான் சிரமமான பணி. மற்றபடி இதை ரொம்ப அனுபவிச்சு இந்த நூலை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதுல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. மேடம் சுபாஷினி அவர்களோட எழுதியிருக்க கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்சது. மலேசியாவில இருந்து அவங்க பிறந்த பெனாங்கன்றது பத்தி எல்லாம் நம்ம மலேசியா பர்மா பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இங்கிருந்து போய் அங்க எப்படி செட்டில் ஆகி இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி ஏராளமான வேலைகளை எப்படி செய்யறாங்கன்றது அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இலங்கையில இருக்கக்கூடிய கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இலங்கை மண் எனக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கிற மண். இப்போ கூட நான் இன்னொரு அடுத்த தொகுப்புலையும் ஒரு சாப்டருக்கு இப்படிதான் வைக்கிறேன். தமிழர்களின் தொன்மை தேசம் மட்டக்களப்பு தமிழகம்னு அந்த சாப்டருக்கே பேர். இன்னைக்கு துளுநாடுல இருந்து கேரளா கர்நாடகாவில இருந்து இலங்கை வரையிலும் நம்ம தமிழ் தேசம். ஆதியில இப்ப கிடையாது. ஆதியில வந்து துளுநாடுன்னு சொல்லக்கூடிய கொங்கன் ரீஜன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவா பகுதியிலிருந்து அங்க தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டிருக்காங்க, நன்னன் போன்ற மன்னர்கள்லாம். அப்போ அது தொடங்கி இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேசம் தமிழ் தேசம். அதுல இன்னைக்கு பார்த்தோமானால் மட்டக்களப்பு தேசம்தான் தமிழருடைய பூர்வீகமான தொன்மையான தேசமாக விளங்குகிறது. இதை நம்ம ஏத்துக்கதான் வேணும். அப்ப தமிழ்நாடு தமிழருடைய தொன்மையான தேசம் இல்லையா? இல்லை. இது எதனா பண்பாட்டு ஆய்வினுடைய அடிப்படையில் சொல்றோம். நாம் தமிழர்கள் தான், நானே தமிழ்நாடு தான். நம்முடைய தேசத்தை நாம் ஒரு ஆய்வு ரீதியாக மானிடவியல் ரீதியாக பார்க்கும்போது மட்டக்களப்பு தமிழகம் தான் தமிழர் வாழும் பகுதிகளிலே தொன்மையான தேசமாக இருக்கிறது. காரணம், அங்க அந்த தாய் வழி சமூக முறை இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. பிறகு கண்ணகி வழிபாடு 67க்கும் மேற்பட்ட கோயில்களில் உயிர்ப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டிலே நாம் பார்க்க முடியாது. அதை வைத்து சொல்கிறேன். இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய மேடம் சுபாஷினி அவர்கள் கூட மட்டக்களப்பை பற்றி ஒரு அருமையான கருத்தரங்கு இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 20 பேரை அவருடைய சொந்த செலவில் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 3 நாள் கருத்தரங்காக அங்க நடந்தது. ஒரு அருமையான நூல். மட்டக்களப்பு பத்தி இதுவரையிலும் பல நூல்கள் அந்த நாட்டு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் எழுதியிருக்காங்க. ஆனா இவர்கள் கொண்டு வந்திருக்க அந்த நூல் உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அப்டேட்டட் மட்டக்களப்பை பத்தி ஒரு நல்ல ரிசர்ச் புக் அப்படின்னா மேடம் அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை வழியா வெளியிட்டிருக்கக்கூடிய மட்டக்களப்பை பற்றிய ஒரு நூல் தான். அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்துல நல்ல கருத்தரங்கு நடத்தி அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் பெருமைப்படுத்தி எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பு. திருவள்ளுவர் சிலையை நிறுவனாங்க, பெரிய பேரணி நடத்தினாங்க. அந்த வட்டார நிர்வாகமே ரொம்ப விதந்து பாராட்டின அந்த நம்ம கவர்னர் செந்தில் தொண்டைமான். இப்படி அதை பற்றி அதையே நம்ம பெருசா பேசலாம். இவருடைய ஆளுமையின் கீழே நாமெல்லாம் இயங்குறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அந்த வகையில பிரம்மாண்டமா நடத்தினாலும் ஒரு புத்தகம் ஆய்வு நூல் கொண்டு வந்தாங்க இல்லையா? இது தமிழ் இருக்கும் வரை அந்த மட்டக்களப்பு பேசுவோம் பல நூல்கள் இருந்தாலும் இது ஒரு முதன்மையான நூலாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு கட்டுரை எழுதும் போது நான் இன்னும் ஆழமாக போவதற்கும் சிந்திப்பதற்கும் தொடர்ந்து அங்கு போய் வருவதற்குமான ஒரு ஆர்வத்தை உத்வேகத்தை தூண்டி இருக்கிறது. இன்னும் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நூலை பற்றிய அனுபவம் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் மதிப்புரை செய்த அவர்கள் பேசியதை விட என்னுடைய பேச்சு கூடக்கூடாது. ரத்தின சுருக்கமாக ஒரு நன்றியுரை சொல்வது போல்தான் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த நூலை மதிப்புரை செய்துதான் முதல் மதிப்புரை. இந்த நூலுக்கு இன்னும் மதிப்புரை வரல. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல மதிப்புரையை வழங்கக்கூடிய ஒரு கூட்டமாக இணையத்துல நடந்திருக்கு. இது இணையத்தில் நடந்தாலும் சரி, நேராக நடந்தாலும் சரி, உண்மையிலேயே ஒரு பாராட்டும்படியான பெருமதியான தருணம் என்று நான் இதை நினைக்கிறேன். இந்த நூலை பற்றி வருங்காலத்தில் பலர் பேசுவார்கள், பேசாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தையும் நெடுக்கு வெட்டு தோற்றத்தையும் ஆழகலங்களையும் பேசக்கூடிய ஒரு நல்ல ஆவணமாக நிச்சயம் திகழும். ஏனெனில் ஒரு 54 ஊர்களை பற்றி, நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி, நம்முடைய வாழ்வியல் முறைகளை பற்றி, அதுவும் ஊர்ச்சேரி பற்றி எல்லாம் ரொம்ப அனலிட்டிக்கலா பேசினாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதெல்லாம்.
நாம் ஏதோ கிராமம்னா விதந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட இப்படியான எப்படி தீண்டாமை இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருந்ததோ, அது போல இந்த இடரீதியான பாகுபாடு என்பதும் தீண்டாமையினுடைய ஒரு பகுதி தான். அந்த அன்டச்சபிலிட்டியா இதையும் ஸ்பேஷியல் அன்டச்சபிலிட்டின்னு இதை சொல்லிக்கலாம். அப்படி பல சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பல இப்படியான விஷயங்களும் கிராம வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இது கிராம வாழ்க்கை என்பது உலகம் தழுவிய மக்களுடைய அந்த பரிணாமத்திலே ஒரு பகுதி தான். அது தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை. காரணம் தமிழர்கள் உலக அளவில் பார்க்கும்போது ஒரு தொன்மையான ஒரு சமூகமாக இருக்கிறது. இவர்கள் எப்படி தொடங்கி எப்படியெல்லாம் வாழ்ந்து இன்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அட்டாமிக் ஏஜ் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக இந்த சமூகம் எப்படி உருவாகி வந்திருக்கிறது என்பதில் இந்த கிராம வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கட்டமாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி வருகிறது. இருந்தாலும் அந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் ப்ராசஸ்ல தான் இது வெகு வேகமாக மாறத் தொடங்கியது. பிறகு விடுதலை பெற்று ஒரு 78 ஆண்டுகளில் இது இன்னும் வேறு திசைகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் செய்த வேலை இது. இப்படியான ஒரு கூட்டத்தில் அறிமுகப்படுத்துவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மதிப்புரை செய்தவர் தான் எனக்கு மிக முக்கியம். ஒரு மிகச்சிறந்த உலகளாவிய தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆளுமை நம்முடைய நூலை எடுத்து பேசியிருக்கிறாரு என்பதற்காக அவருக்கு நான் தனிப்பட்ட முறையிலும் இந்த தருணத்திலும் நன்றிகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை வழியாக செய்யக்கூடிய பணிகள் மிகப்பெரிய பணிகள். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்க வந்து ஒரு 52 பேருக்கு மேல இதுல கலந்துருக்கீங்க. எல்லோரும் அவருடைய பணிகளை தெரிந்தவர்கள் தான். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு மனசில் படுகிறது. அப்படியானவர் நேரம் ஒதுக்கி உடல்நிலை சரியில்லாத இந்த தருணத்திலும் கூட நல்ல மதிப்புரை. அவர் நிறைய அதை பத்தி பதிவுகள் போட்டு வந்தார். அவங்க ஃப்ளைட்ல போகும்போதும் ஒவ்வொரு நாளும் அங்க ஜெர்மனியில அந்த காப்பி இருக்கு, முதல் காப்பி. இருந்தாலும் அங்க விட்டுட்டு இங்க வந்து அவசரமான கதியில கொஞ்சம் கட்டுரைகள். ஆனா எடுத்து சொன்ன ஒவ்வொரு கட்டுரையும் மிக முக்கியமான கட்டுரை. அவர் ராமசாமி ஐயா எழுதியிருக்காங்களே, 70,000 பழமொழிகளுக்கு கொடுத்த ஒரு பெரிய அறிஞர். அவர் ஒரு பேக்கரி கடை தான் வச்சிருக்காரு, படிக்காதவர். ஆனா அவர் செய்திருக்க பணியெல்லாம் பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்கெல்லாம் முனைவர் பட்டம் படிச்சுட்டு கொஞ்சம் வேலை செய்யறோம். அவர் எந்த படிப்புமே இல்லாத தமிழர்களுடைய 70,000 பழமொழிகளை வைத்துக்கொண்டு அற்புதமாக அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. அதை கூட கொஞ்சம் சுருக்கித்தான் நாங்கள் இங்கு கொடுத்திருக்கிறோம். அவர் அவ்வளவு ஒரு ரிசோர்ஸ் பர்சன். அவரை எல்லாம் நாங்கள் அணுகி கேட்டபோது அழகாக எழுதிக்கிறோம். இதுல கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோடு எழுதினாங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். ஒவ்வொரு கட்டுரையாளருக்கும் நான் இந்த நேரத்துல உண்மையான என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லணும். அவ்வளவு அருமையாக எழுதி கொடுத்தார்கள், பெருசாக எழுதி கொடுத்தார்கள். எனக்கு வேலையை வைத்து விட்டார்கள் ஒழிய ஒரு ரொம்ப ஆர்வத்தோட எழுதி கொடுத்தார்கள். மிகச்சில பேர் தான், ஒரு 2-3 பேர் தான் எழுத முடியல. தனிப்பட்ட காரணங்களால, உடல்நிலை சரியில்லாதனால எழுத முடியல. பெரிய பெரிய படைப்புகள் எழுதியிருக்காங்க. சாகித்ய அகாடமி வின்னர்ஸ்ல இருந்து பெரிய எழுத்தாளுமைகள்லாம் எழுதியிருக்காங்க. சில பேர் தெரியாம ஆட்கள்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க ஆய்வு ரீதியாகவும் மத்த ரீதியாகவும் மிக முக்கியமானவர். பிரபல எழுத்தாளர்களுக்கு இணையானவர்கள் தான் மற்றவர்கள். அவருடைய கட்டுரையை வந்து படிக்கும்போது தெரியும், ஆழமாக இருக்கும். அதை மேடம் சுபாஷினி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். இப்படி இந்த 53 கட்டுரைகளை தொகுத்து கொண்டு வந்த இந்த அனுபவம் உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம். இதுக்கு முன்பு எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகள் சிரமப்பட்டு தமிழர் உணவு என்ற ஒரு தொகுப்பை நான் செய்தேன் காலத்தீட்டுக்காக. அந்த நூல் வெளிவந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் 13 பதிப்புகள் வந்து விட்டது. அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை தரும் விஷயம். தமிழர் உணவு என்று சொல்லக்கூடிய 36 பேர்கள் பங்களித்த அந்த நூல் வெளிவந்து 14 ஆண்டுகள், 14 இயர்ஸ். ஆனா 13 ரீபிரிண்ட்ஸ் வந்திருக்கு. அது 36 பேரை ஹேண்டில் பண்ணக்கூடியது எனக்கு சிரமமா இருந்தது. அப்போ நான் பெரிதும் அறியப்படாத ஒரு ஆய்வாளர். இப்போ 15 வருஷத்துல நான் பல வேலைகள் செய்ததுனால இப்ப நான் கேட்ட உடனேவே பல பேர் அந்த மதிப்பின் காரணமாக ஒத்துக்கொண்டு பல வேலையை ஒதுக்கிவிட்டு எழுதுகிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் பெரிதும் அறியப்படாத ஒரு ஆய்வாளர். அப்போ சிரமப்பட்டு நான் தொகுத்தேன். இந்த தொகுப்புல சிரமமே இல்லை. ஒரே சிரமம் அவங்க பெருசா எழுதுனது. மேடம் சுபாஷினி அவங்க கட்டுலாம் ரொம்ப கச்சிதம். அதுல நான் ஒரு எழுத்து கூட மாற்றவே முடியல. ஆனா அவ்வளோ சீசன்டு ஸ்காலர் அவங்க. அது ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அவங்க கட்டுரையில் எனக்கு ஒரு வேலையும் இல்லை. அது படிச்சு அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு நேரம் செலவாக்கிய வழிய ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல்லு கூட, ஒரு எழுத்து கூட எனக்கு
அதுல இருந்து நீக்குவதற்கோ எதுக்குமே வேலை இல்லை. லியோன்பர்கையும் கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு சொல்லுங்களேன், ஏன்னா அங்கதானே நீங்க அதிகம் வாழறீங்க. பிறகு அதையும் சேர்த்து ஒரு அருமையான கட்டுரை கொடுத்தார்கள். இப்படி இந்த கட்டுரையாளர்கள் பத்தி எல்லாம் சொல்லலாம். நேரம் கருதி நான் இந்த அளவில் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழர். குழுல இருக்க எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கணும், இன்றைய அதாவது இன்றைய காலத்துல நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்க மிக மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் டாக்டர் பக்தவச்சல பாரதி தோழர் அவர்கள். பலருக்கு தெரியாம இருந்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில அவரையே நான் அறிமுகப்படுத்தினேன். வாய்ப்பு உருவாக்கி கொண்டு, வாய்ப்பு இருந்தாலும் சொல்ல மாட்டேன், வாய்ப்பை உருவாக்கி கொண்டு இவரது நூல்களை, மானிடவியல் நூல்களை கட்டாயமா வாங்கி இந்த ஆண்டிற்குள் ஒரு 5-6 நூல்களையாவது நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு இறுதிக்குள் வாங்கி இங்க இருக்கிற அனைவரும் வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அன்பான ஒரு வேண்டுகோள். ஜாய்சி கேள்வி கேளுங்க. ஜாய்சி. கேக்குதா? கேக்குதுமா. கேக்குது. எல்லாருக்கும் உமா மேம், சுபா மேம், ஒலி சார், பக்தவச்சலம் சார் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள். எனக்கு வந்து கமெண்ட்டும் இருக்கு, கேள்வியும் இருக்கு. கமெண்ட் என்னன்னா, இந்த பர்மா போன வாட்டி சுபா மேம் பேசும்போதும் அதே பர்மா அதுதான் வந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலி வந்து என்னோட அப்பா பிறந்தது அண்ட் ஐயா வளர்ந்ததுலாம் பர்மா. சோ என்னோட பிளட் பாதி பிளட், என்னோட பாதி ரிலேட்டிவ்ஸ் வளர்ந்துட்டு இருக்கிறது, அவங்களோட இருக்கிறது பர்மா சிட்டி. ஆக்சுவலி இன்னைக்கு என்னாச்சு, எங்க பெரியப்பா வந்து டார்ஜிலிங்ல இருந்து ஒரு ஃபாதர் வந்திருந்தாரு வீட்டுக்கு. அப்ப பேசிட்டு இன்னைக்கு ஏர்லி மார்னிங் பிளைட்ல வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பர்மாக்கு போயிருக்கிறாங்க. இங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பர்மா ரிலேட்டிவ்ஸ பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வரைக்கும் போனதே இல்ல அங்க, எனக்கு போகணும் ஆசையா இருக்கு. எங்க பெரியப்பா சொன்னாங்க, ஐயோ அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியலம்மா, ஒரு ரிஸ்க் எடுத்து போயிருக்கிறாங்க, நீங்க இப்ப போகாத, இப்ப எங்க சூழ்நிலை சரியில்லை, இப்போதைக்கு நீ போக வேண்டாம்னு சொன்ன. எனக்கு ரத்தம் கொதிக்குது. என்னோட அப்பா பிறந்த நாடு, என் ஐயா வளர்ந்த நாடு, என்னால அதை போய் அந்த நாடை பார்க்க முடியலன்னு, அந்த விஷயம் வந்து என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. நான் லாஸ்ட் டைம் சுபாவம் பேசும்போது ஏதோ ஒரு பர்மா டாபிக் வருமோ நான் அந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். என்னால சுத்தமா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது எனக்கு என்னன்னே தெரியல. என்னடா அது, நம்மளோட ரத்தங்கள் வாழ்ந்துட்டு இருக்கனால நம்மளால போய் பார்க்க முடியல. இந்த நிலைமை மாறுமா மாறாதா, எப்ப மாறும் அப்படின்னு எனக்குள்ள வந்து அது ஒரு இதுவாவே, அது தீராத ஒரு இதுவாவே இருந்துட்டு இருக்கு. சோ எனக்கு அந்த இதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பர்மாவோட இஷ்யூஸ் வந்து இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை பேச ஆரம்பிக்கிறாங்களோன்னு தோணுது. So I am really happy that at least people are becoming aware, more and more aware of that country situation and talking about it. ஃபர்ஸ்ட்ல வந்து அதை பத்தி பெருசா இங்க பேசப்படாம நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேதான் பேசிட்டு இருக்கிறோம். வெளியே பொதுமக்கள் யாரையும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும். இப்ப பார்த்தா பொதுவெளியில நிறைய அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அது மூலியமாச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா நான் ஒரு பேராசைப்பட்டுட்டு இருக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னோட கேள்வி, இன்னொன்னு சுபா மேமோட சிக்னஸ் பத்தி நீங்க சொன்னீங்களா, அந்த தொண்டவலிலயும் பண்றாங்கன்னு, நான் வந்து பயங்கரமா வியந்து பார்த்திருக்கிறேன். ஏன்னா மேமோட நான் சென்னைக்குள்ள வச்சுட்டு டிராவலுக்கு பண்ணும்போது எனக்குலாம் வந்து வெளியே பயங்கரமா டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா வந்து 15 மினிட்ஸ் அப்பாடான்னு உட்கார்ந்துடணும். அப்படிதான் எனக்கு வந்து மனசு மூலையும் வேலை செய்யும். ஆனா சுபா மேமோட எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்தா 9 செகண்ட் ஜாஸ்தி காஃபி வேணுமா, எனக்கு போட போறேன், உனக்கு சேர்த்து போடட்டாம்பாங்க. எப்படி இவ்வளவு சுத்தி வீட்டுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் கூட உட்காராம வந்த செகண்ட் கிச்சன்ல போய் ஒரு காஃபி போட்டு வந்து உட்காந்து அப்படியே எனக்கு ஒரு கப்பை கொடுத்து குடிப்பாங்க. மேம் ஏஜுக்கு என்னால முடியல, எப்படி மேம் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவங்கள பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். வெளியே எவ்வளவு அலைஞ்சாலும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட கூடாது, வீட்டுக்குள்ள வந்து யூ ஷுட் பி ஆக்டிவ்னு ஒரு விஷயத்தையும் வந்து நான் சுபா மேம் பார்த்து கத்துக்கிட்டேன். ஐ ஷுட் ரியலி, நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கிறேன் அதை பத்தி. இன்னொன்னு வந்து சார் சொல்லும் போது எனக்கு தோணும், எனக்கு வந்து இப்ப பிஹெச்டி பண்ணிட்டேன், அது 3 months எனக்கு வைவா வரப்போகுது. ஐ எம் நவ் 33. எனக்கு ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப கில்ட்டியா ஆக்குவாங்க. 33 வயசு ஆச்சு, நீ என்னத்த பண்ணன்னு கில்ட்டியா ஆக்குவாங்க. அப்ப எனக்கு அந்த சார் சொன்னா, எனக்கு 68 வயசு, 40 வருஷமா நான் இப்படி பண்ணிட்டு 40 வருஷம், 28 வயசு, அப்ப நம்மளுக்கு 33, 5 வருஷம் தான் தாண்டி இருக்கிறோம், நமக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நிறைய சாதிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு சாரை பார்த்து இப்ப நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன். ஏன்னா நிறைய நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சின்ஸ் என்ன டிகிரி முடிக்காதனால வந்து எனக்கு எந்த விஷயத்தையும் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி செய்ய முடியாத சூழ்நிலை நான் இப்ப இருக்கிறேன். எதை பண்ணாலும் பிஹெச்டி முடின்னு சொல்லிட்டு என்னை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்களா. சோ அது மேலோட்டமா பட்டுப்படாம செய்ய முடியுமா, உள்ள இறங்கி ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண முடியல. அப்ப எனக்குள்ள ஏஜ் போகுதேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயங்களும்
என்னை சுத்தி இருக்கிறவங்க கேக்குற கேள்விக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதான. இப்ப சார் அந்த இதை சொல்லும் போதே ஐ காட் மோட்டிவேட்டட். எஸ், இந்த ஏஜ்ல வி கேன் டூ மெனி திங்ஸ், இன்னும் நமக்கு ரொம்ப வருஷம் இருக்கு, இன்னும் நம்ம நிறைய செய்யலாம், வி கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி சார் அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் கொடுத்ததுக்கு. ஓகே, இப்ப கமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. என்ன அறியாமையில வந்த கேள்வின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எனக்கு அதுல நாலேஜ் பெருசா கிடையாது. இந்த கேள்வி உங்களுக்கு சில்லியா தெரியுமான்னு தெரியல. பட் இது ரொம்ப நாள் எனக்குள்ள ஓடிட்டு இருந்த கேள்வி. சின்ஸ் சார் இப்ப சொன்னாங்களா 53 இடங்கள்ல இருந்து 53 இடங்கள்ல வாழ்ற ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட 53 கட்டுரைகள் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. ரெண்டு விஷயம். இப்ப எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ரூம்குள்ள உட்காந்து ஒரு விஷயத்த எழுத சொன்னா நான் ஒரு மாதிரி எழுதுவேன். இப்ப என்னைய கொண்டு போய் ஒரு ஒரு பெருசா கூட்டம் இல்லாத ஒரு பீச்ல உட்காந்து நான் எழுதுனா வேற மாதிரி எழுதுவேன். இப்ப நான் என்னைய கொண்டு போய் ஒரு ஹில் ஸ்டேஷன்ல உட்காந்து எழுத சொன்னா வேற மாதிரி எழுதுவேன். இட்ஸ் குவைட் நேச்சர் இல்ல. ஒரு எழுதும் போது மூளையும் மனசும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு விஷயம். மனசு நம்ம எழுத முடியும், மூளை மட்டும் இருந்தா பத்தாது. அப்புறம் மனசு வந்து இடங்களை பொறுத்து நம்மளுக்கு அலப்பாயும்ல. ஒரு கடலை பார்க்கும் போது ஒரு மாதிரி எழுத தோணும், ஒரு மரத்தை பார்க்கும் போது ஒரு மாதிரி எழுத தோணும், ஒரு ஒரு வால்ஸ்குள்ள உட்கார்ந்து பண்ணும்போது ஒரு மாதிரி எழுத. நேரத்தை பொறுத்து சொல்லுவாங்க. இரவு நேரத்துல எழுதும் போது பகல் நேரத்துல ஒரு மாதிரி எழுதுவோம் எல்லாம் போகும்ல. இப்ப எனக்குள்ள இப்ப இந்த சார் இந்த வெவ்வேறு இடங்களை பத்தி சொல்லுமே எனக்குள்ள வர கொஸ்டின் என்னன்னா, இப்படி ஒண்ணு இருக்கா? இப்ப வந்து தேனி சைடுல இருக்கிற மக்கள் வந்து இப்ப வினோத் சொல்ல தேனி சைடு இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தேனி சைடுல இருக்க மக்கள் நிறைய அங்க நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா இங்க வந்து ரைட்டர்ஸ் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. பிகாஸ் அந்த சூழ்நிலை நிறைய மக்களுக்கு எழுத தோணும். இங்க வாழ்ற சூழ்நிலை வந்து எழுத தோன்ற மக்கள் கம்மி. இப்படி ஏதாச்சும் இருக்கா? இது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு தீம்ஸ். இப்போ ஒரு தீமை வச்சு எழுதும் போது இந்த ஊர் மக்கள் பெரும்பாலும் இந்த தீம்ஸை வச்சுதான் எழுதுவாங்க. அவங்க சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தீம்ஸை வச்சுதான் எழுத தோணும். அந்த தீம்ஸ் வந்து வாழ்ற இடத்தை பொறுத்து இருக்கா? இது என்னோட கேள்வி. யாரு பதில் சொல்லணுமா, நானா சார் சொல்லணுமா? யார் சொன்னாலும் நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நல்லா சரிங்க சார், சரிங்க சார். நிறைய பேசிட்டீங்க ஜோய்சி, பாராட்டுக்கள். ஆமா, 10 நிமிடம் அதிகமா வேற போயிட்டு இருக்கோம். சிற்றுரைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சரி, என்னன்னா இப்ப நம்முடைய கதை இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தர் கதையும் ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா சொல்றது கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னாக்க நம்ம சந்தோஷமா சொல்லிட்டே இருப்போம். அது சோக கதையா இருந்தாலும் சரி, சந்தோஷ கதையா இருந்தாலும் சரி. எனக்கு யாருமே இல்லாம இருக்காங்க, 2 பேர் வந்துட்டாங்க, வந்து என்கிட்ட உட்காந்துட்டு உங்க கதையை சொல்லுங்க, நீ என்ன நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னா நம்ம ஏன்னா கேட்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மனசுல தேக்கி 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 வச்சிருக்கோம், அவ்வளவு விஷயங்களை தேக்கி வச்சிருக்கோம். இப்போ நீங்க ரூமுக்குள்ள விட்டாலும் கூட என்ன வந்து எழுத சொன்னீங்க. இப்ப சார் எழுத சொன்ன போது நான் மலேசியால இல்ல. இப்ப தோழர் எனக்கு இந்த கதையை நீங்க உங்களுடைய வரலாற்று உங்களுடைய இதை கிராம எழுத்து எழுதுங்கன்னு சொன்னப்போ நான் மலேசியால இல்ல. ஆனாலும் அங்க போனோடனே நான் டைம் டிராவல் பண்றேன். அங்க டைம் டிராவல் என்னோட மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த லேயர்ஸ்குள்ள நான் உள்ள போய் தான் அதுல இருக்க டிக் பண்ணி எடுத்து என்னோட நினைவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுத்தது. அதுல நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருந்துச்சு, அதுல அந்த விலாங்கு மீன் வரும், அதை ஒரு துணியை வச்சு பிடிக்கிறது. அது எனக்கு பாருங்க சின்ன வயசுல இருந்தது. வேற எத்தனையோ விஷயங்கள் எனக்கு மனசுல இல்ல, ஆனா துணியை வச்சு ஆட்டி ஆட்டி பிடிச்சு அதை கொண்டு வரது, திரும்ப தண்ணியில விடுறது, அந்த மகிழ்ச்சி கூட நம்ம மனசுல இருக்கிறத நம்ம எழுதிடுவோம். அதுக்கு நம்ம தென்னை மரத்தை பார்க்கணும், அது கீழே உட்காரணுங்கிற அவசியமே இல்லை. அந்த இனிய நினைவுகளோ வாட் எவர் இட் இஸ், எந்த சிச்சுவேஷன்ல போட்டாலும் நீங்க எழுதுவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறத நீங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஸ்டீரியோ டைப் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்ப பாருங்களேன், அதுவும் காலத்துக்கு காலம் நான் பாக்குறேன், இது என்னுடைய கருத்து, காலத்துக்கு காலம் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தெளிவுகள் எடுத்துக்கிறோமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு இடத்துல பிறந்துட்டதுனால அவங்க இதை பத்தி தான் எழுதுவாங்க அப்படிங்கிறது இல்ல. ஆனா அதோடைய சாயல்கள் அவங்களுக்கு இருக்கலாம். தென்னை மரத்தை பத்தியும் பனை மரத்தை பத்தியும் நிறைய எழுதலாம். அதை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு அதை நிறைய எழுதலாம். ஆனா அதை மட்டும்தான் எழுதுவாங்கங்கிறது இல்ல. அது அங்கங்க வந்துட்டு போலாம், சில இடத்துல வராமலும் போகலாம். ஆனா அவங்க பல விஷயங்கள் அவங்க என்கவுண்டர் பண்றாங்கல்ல. அது தவிர்த்து அவங்களோட சுய சிந்தனைகள், அவங்களுடைய வாசிப்புகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ எவ்வளவு வாசிக்கிறோமோ, இப்ப இதை பாத்தீங்களா, நான் அதை ஏன் அந்த கட்டுரையை படிச்சுட்டு நான் ஏன் அவரை பற்றி சொன்னேன், அந்த ஆசிரியர் பத்தி சொன்னேன், அந்த பழமொழிகளை தொகுத்தவர்னு நான் சொன்னேன். அடுத்தது அவர் பேராசிரியர் வேலை செய்யறாருன்னு சொன்னேன். அந்த கிராமத்துக்கு போகவே விரும்பலன்னு சொன்னவர் என்னவா வேலை செய்யறாரு, ஒரு பேராசிரியர் வேலை செய்யறாருன்னு சொன்னேன். பாத்தீங்களா. சோ அப்போ அவங்களுடைய கதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அவங்களுடைய இன்றைய தற்கால நிலை அப்படிங்கிறது அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சரி வேற இடத்துல இருக்கிறாங்க. சோ அதுதான் ஒவ்வொன்றையும் நான் படிச்சுட்டு அதை அவர் ரகசியம் மாதிரி வச்சுக்குவேன். அவங்கள பார்க்க மாட்டாது யாருன்னு, படிச்சுட்டு தான் வந்து பார்ப்பேன் இது யாரு அப்படின்னு சொல்லி. சரி, அதனால இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, ஸ்டீரியோ டைப் பண்ண வேண்டாம். இது வந்து எப்போதுமே நமக்கு வந்து எவ்வளவு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எழுத்து வன்மம், எழுத்துடைய அந்த வளமை, அதோட வந்து எழுத்துடைய ஆளுமை நமக்கு பெருசாகும், சிந்தனையும் நமக்கு பெருசாகும், தெளிவாகும் ஆகும். அதுதான். ஓகே,
அப்புறம் உங்க பர்மா விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப வந்து மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலம் வரும், ரொம்ப சீக்கிரத்துல வரும். ஏன்னா பர்மாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு யாரும் துண்டிக்கவே முடியாது. தமிழர்கள் புலம்பெயர் நாடுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. என்னோட தமிழர் புலம்பெயர்ல ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கு அதை பத்தி. நீங்க வாசிங்க, எவ்வளவு காலகட்டத்துல வந்தாங்க. இப்ப நீங்க உங்க ஃபேமிலி வந்த காலகட்டம்லாம் அதுல இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பேசுவதற்கு நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையும் ஒரு காரணம். இந்த தமிழர் புலப்பெயர்வு அப்படிங்கறத பத்தியே பேசாத சொசைட்டியா இருந்தது இது. தமிழ் மக்களுடைய ஃபோக்ஸ் மைக்ரேஷனை பத்தியே பேசாத சொசைட்டி. எப்ப பார்த்தாலும் சங்கத்தமிழ் அதை தவிர நம்ம காப்பியங்கள், இதை தவிர நம்ம வேற எதுவுமே தமிழ் பற்றி அதிகமா பேசாம இருந்த சூழல்ல மனிதர்களை பத்தியும் புலப்பெயர்வுகளை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா? சோ இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பிற்கு நிச்சயம் போயிட்டு வாங்க, அதை பயன்படுத்திட்டு போயிட்டு வாங்க. வெரி சூன். தேங்க்யூ ஜாய்ஸ்ரீ. சீனி முகமது ஐயா, நீங்க கேளுங்க. வணக்கம். ஸ்ரீலங்கால வந்து பேசுறேன். இந்த எனது ஒரு கட்டுரை மிருக்கி. உண்மையிலே நான் மாணவனாக இருந்த பொழுதும் சாருடைய எழுத்துக்களை பார்த்து வியந்து நின்றேன். அவருடைய அந்த பண்பாட்டு மாநிலம் ஒரு 100 தடவைக்கு மேலேயாவது நான் அதை வாசிச்சிருப்பேன். ஒவ்வொரு அந்த எழுத்தில் இருக்கிற கருத்து, அது சொல்லுகின்ற சொற்களுக்கு இடையில் இருக்கின்ற கருத்து சொல்லும் பாங்கு, கருத்தில் இருக்கின்ற செறிவு, அந்த மொழி ஞாபகம் எல்லாம் ஈர்க்கப்பட்டுச்சு. பிறகு சார் அவர்கள் என்னையும் அவருடைய அந்த எழுத்து இந்த நூல்ல சேர்த்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்ட பொழுது உண்மையிலே நான் வியந்து போய்த்தான் நின்றேன். உண்மையா இந்த தொகுப்புல ஒரு முஸ்லிம் கிராமத்தினுடைய ஆளுமையை தொகுக்கிறதுங்கிறது ஒரு ஏனைய எல்லா கட்டுரையும் விட அது ஒரு துருத்தி கொண்டிருக்கிறது நாங்க பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தை சார் எனக்கு வழங்கினார். ஷேர்மான் இலங்கைக்கு வாரதாக இதை சொல்லியிருந்தாங்க. சந்தோஷம் சார். நான் ஆச்சரியமாக வியந்து மூக்கில விரல் வைத்து பார்த்து கொண்டிருந்த ஒரு எழுத்தாளரோட இந்த தொகுப்புல சேர்ந்து வேலையறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரும்பேறு. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பேராசிரியர் அய்யூப் கட்டுரை ரொம்ப அற்புதமான கட்டுரை. ஒரு இஸ்லாமிய கிராமம், இஸ்லாமிய சமூகத்தை இலங்கை சூழல்ல புரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டுரையை விட பெரிய கட்டுரை எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையா, அவ்வளவு அற்புதமான கட்டுரை. அது வாசிக்கும் போதுதான் தெரியும். உண்மையிலேயே நான் வியந்து போனேன். அருமையான கட்டுரை அது. அவரை கண்டிப்பா சந்திப்பேன் நான் போகும்போது. நன்றி சார், நன்றி. அவர் தோழர் சீனி முகமது அய்யூப் சொன்னது போல சார், உங்களோட எழுத்துக்கள் இருக்க ஒரு சிறப்பு தான் சார். ஒவ்வொரு வரியுமே அதோட டீட்டெயில் வந்து அதை எப்படி விளக்குறதுன்னு சொல்றேன். எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்ற, ஒரு வரி ஹை குவாலிட்டி எழுத்து உங்களுடைய எழுத்து. அது பல உதாரணங்கள் அந்த ஒவ்வொரு நூல்களையும் பாக்குறேன்னா அதுல இதுல உண்மையிலேயே நான் வந்து உங்களோட முன்னுரையை நான் எதிர்பார்க்கல. அந்த முன்னுரையா இருக்காது. ஆனா நீங்க கொடுத்திருக்க அந்த டீட்டெயில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கு. உண்மையிலே இதை வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. முழு பார்வையை நீங்க வச்சிருக்கிறீங்க. இதுதான் மாணவர்கள் கட்டாயமா எல்லாரும் படிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். வாங்கி வாசிக்கணும் இந்த நூலை கண்டிப்பா. சார் உங்களுக்கான காப்பிகள் நான் கொண்டு வருவேன். ஆமா ஆமா, மட்டக்களப்புக்கு வந்து 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி உங்க இடத்துல கொடுப்பேன். நான் உங்களை பார்க்க வருவேன் சார், கண்டிப்பா வருவேன். நன்றி 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 நன்றி. நம்மளோட சண்முகலிங்க சார் சொல்லிக்காங்க, நாங்க வருவேன் சார். அப்படி நான் உங்களுக்கு கொண்டு வரேன், புத்தகம் கொண்டு வரேன். கண்டிப்பா எடுத்து வாங்க சார், பாப்போம். நன்றி நன்றி, சந்திப்போம் சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நன்றிங்க அய்யூப் சார். சுபாஷினி, நீங்க ஏதாவது பேசணுமா இல்ல நம்ம நிகழ்ச்சியோட முடிவு போயிடலாமா? இறுதியாக சொல்ல வேண்டியது, அதாவது இந்த புத்தகங்களை வந்து இந்த புத்தகம் உங்களுக்கு சொன்னது மாதிரி ஏற்கனவே 900 பேஜஸ் இருக்கிற ஒரு நூல். மிஸ்டர் ரவி கையெழுத்துக்கான்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கணுமா நீங்க? இல்லையா? சரி, கேள்வி இருக்குங்களா சார்? ஆமா ஆமா, 53 ஊரும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன், இல்ல வேற கண்ட்ரீஸ்லயும் இருக்கா? வேற நாடுகள் இருக்கு. ஏறக்குறைய முக்கால்வாசி தமிழ்நாடுனாலும் மற்றது வந்து இலங்கை, மலேசியா, சிங்கை இருக்குல்ல, தமிழ்நாடு 38. ஓகே ஓகே. மீதி வந்து வெளி இலங்கை, அப்புறம் மலேசியா. ஆமா, இலங்கை, மலேசியா. ஓகே, தேங்க்யூ.
இந்த சார் வந்து இந்த மட்டக்களப்பு தான் வந்து பூர்வீகமான தொன்மையான தமிழ் தேசம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எங்களுக்கு புதிய விஷயமா இருந்தது. அதற்காக நன்றி. அதை பத்தி உள்ள போய் படிக்கணும். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. நான் இறுதியா முடிச்சிடவா? முடிச்சிருங்க. சரி, நான் இந்த புத்தகத்தை வந்து 900 பேஜஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து உடனே ஒரே நாள்ல படிச்சு முடிக்க முடியாதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது உள்வாங்கி கூட வேணும். ஏன்னா ஒருத்தருடைய கதையை நம்ம வாசிக்கும் போது, அவங்களுடைய கட்டுரையை வாசிக்கும் போதும் ஒரு தனி உலகத்துக்குள்ள போயிட்டு தான் வருவோம். ஏன்னா அது சொல்ற விதங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு நமக்கு வந்து அது ஒரு நாள் போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சில நேரங்கள் நான் 3-4 கட்டுரைகளை நான் ஒன்னா வாசிச்சிருக்கிறேன். இப்ப சனி ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் அப்படி வாசிச்சிருக்கேன். வாசிச்சு நான் அதை பத்தி யோசிச்சிருக்கேன். இப்ப எனக்கு புரியாத பல விஷயங்களை, தமிழ்நாட்டை பற்றிய எனக்கு பல விஷயங்களை ஏற்கனவே கொஞ்சம் தெளிவில்லாத பல பகுதிகள் எல்லாம் இது வந்து எனக்கு விளக்கி இருக்கு. இந்த நூல் வந்து விளக்கி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது வந்து பலரிடம் எல்லார்ட்டையும் எப்படி நம்ம வீட்டுல வந்து திருக்குறள் எல்லாம் வைக்கிறோம், மத்த நூல்களை வைக்கிறோம். இப்ப சங்க பாலகிருஷ்ணன் சார் புத்தகத்தை நம்ம வாங்கி வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புக். அதே மாதிரி இந்த புத்தகத்தை நம்ம கண்டிப்பா வாங்கி வைக்கணும். அது வைக்கும் போது நமக்கு வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டை புரிந்து கொள்வதற்கு, திருப்பி பார்த்தோம்னா ஒரு பகுதி தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை புரிந்து கொள்ளலாம், இன்னொரு பகுதி திருப்பி பார்த்தோம்னா இன்னொரு பகுதியை புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம படிக்கிற போது, அதாவது என்ன நான் நினைப்பேன், நம்ம படிக்கிற நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட வீணான நேரம் ஆகக்கூடாது. தேவையில்லாத அனாவசியமான பொருட்களை விஷயங்களை வச்சு நம்ம படிச்சு நம்மளோட நேரத்தை நம்ம பொழுதுபோக்கு நினைச்சு வீணாக்கிடக்கூடாது. படிக்கிற விஷயம் கூட நல்ல விஷயமா இருந்ததுனாக்கா அது நிச்சயமா நம்மளுடைய தெளிவை வந்து இன்னும் பெருசாக்கும். இதுல இருக்கிற எழுத்து நட கூட கடினமா இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப இயல்பான பல விஷயங்கள் வருது, நமக்கு அன்றாட பழகின விஷயங்கள் வேற வருது. அதனால இது கட்டாயமா நம்ம வந்து வாசிக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நான் சொல்லிக்கணும்னாக்கா, இந்த நூலோட ஆசிரியர் வந்து இதை எல்லாம் முடித்த பிறகு எனக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி சொன்னாரு. இந்த புத்தகத்தை எனக்கு டெடிகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்னால அதை நம்பவே முடியல. ஆனா புத்தகத்தை திறந்து பார்த்த போது தெரிஞ்சது உண்மையிலே எனக்கு தான் டெடிகேட் பண்ணிருக்காரு. இது எனக்கு இதுவரைக்கும் கிடைச்ச அத்தனை விருதோட எனக்கு வந்து இது மிகப்பெரிய விருது. ஏன்னா நான் வந்து இன்றைக்கு வந்து சார் பக்தவத்சல பாரதி சாரை வந்து the most important anthropologist of the world அந்த லிஸ்ட்ல நான் வைப்பேன். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு சார்ந்தவர்ங்கிறனால அப்படி நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட நூல்கள் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் அவர் கொடுத்திருக்கின்ற இந்த மரியாதைங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு மகா பெரிய ஒரு விருது. அது இந்த ஆண்டோட எனக்கு வந்து சிறப்பிச்சது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றிங்க சுபா. வாருங்கள் படிப்போமுடைய இந்த திறனாய்வு 300 ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிறிய இடைவெளி, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து ரெசியூம் பண்ணலாம். அப்ப இந்த இடைவெளியில வந்து என்னை தொடர்ச்சியா வந்து திறனாய்வு எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டவங்களுக்கு மட்டும் இப்ப வந்து ஒரு சில வாரங்கள் நான் முன்னுரிமை கொடுத்து அவங்கள நானே வழிய கூப்பிட்டு திறனாய்வு செய்ய சொல்லிட்டு இருக்கேன். அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் வினோத் பண்ணாரு. அடுத்ததான் வந்து என்னை அதிகமா கேட்டது வந்து நம்ம சுபாஷினி அவர்கள் தான். எப்ப திறனாய்வு, நான் வந்து திறனாய்வு செய்ய ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா, அவங்க வந்து இப்ப நேத்து கிடையாது, தொடர்ச்சியா நம்மளோட 4 வருடங்களா பயணித்து வரவங்க. அப்ப வந்து ஒரு ஒரு 4 நாள் இடைவெளி, அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிற விஷயம் வந்து எனக்கு அப்ப தெரியல. ஆனாலும் என்ன சொன்னாங்கன்னா, புத்தகத்தை வந்து வச்சுட்டு வந்துட்டேன், பட் நான் வாங்கிடுவேன், வாங்கி நான் பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே கான்பிடன்ஸோட வந்து புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதுல எனக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பக்கங்கள். அதுலயும் முக்கியமா தொகுப்பாசிரியர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, அடையாளம் பதிப்பகம் சித்திக் அவர்கள் வந்து 1000 பக்கங்கள்னா கூட நான் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சித்திக் அவர்களுக்கு வந்து நமது குழுவின் சார்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 38 கிராமங்கள் தமிழகத்துல, அதற்கு பிறகு இலங்கை, மலேசியா போன்ற கிராமங்களுடைய அவருடைய வரிகளையே சொல்வதென்றால், இந்த கிராமங்களின் குறுக்கு வெட்டு, நெடுக்கு வெட்டு, நீள அகலங்களை, பண்பாட்டை, வாழ்வியலை ஆவணப்படுத்தி இருக்கிறதா சொன்னாரு. மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது சிறுகதை, நாவல், கவிதை அப்படின்னு எழுதுறது வந்து அது வேற ஒரு தளம். பட் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்வியலை வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறது முதன்முறையா வந்து இந்த மாதிரி ஒரு ஆவணப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அவர்களுக்கு வந்து தொகுப்பாசிரியர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் வந்து நான் நமது வாருங்கள் படிப்போம் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது 68வது வயதில் இந்த 800க்கும் மேற்பட்ட பக்கங்களில் மிகுந்த சிரத்தை எடுத்து இதை வந்து அவர் செஞ்சிருக்காரு. முதன்முறையாக வந்து இது இணையவழி திறனாய்வு வந்து நமது குழுவின் சார்பாக நடக்குது அப்படின்னு சொன்னாரு.
கண்டிப்பா இப்படி ஒரு பெருமையை எங்களுக்கு கொடுத்த தோழமை சுபாஷினி அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை வந்து சுபாஷினி அவர்களுக்கு வந்து சமர்ப்பணம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்றப்போ உண்மையிலேயே ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம சங்க காலத்தை பற்றி நம்முடைய பழம் பெருமைகள் பற்றி தொடர்ச்சியா பேசிட்டு வந்த தருணத்துல புலம்பெயர்ந்தவர்களை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சது வந்து அவங்க பல விதங்கள்ல முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இதுவும் கண்டிப்பா ஒரு இந்த தருணத்துல வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்துல இப்படி ஒரு சிறப்பான நூலை இப்படி ஒரு நூல் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் குழுவினருக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா மற்ற புத்தகங்கள் எப்படி திருக்குறள், பாரதியார் பதில் மற்ற புத்தகங்கள் எப்படி வீட்டுல இருக்கோ அதே மாதிரி இந்த புத்தகம் அவசியம் வீட்டுல இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சுபாஷினி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. நம்ம அனைவரும் வாங்கி அந்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும் அப்படின்னு இந்த தருணத்துல உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். தொலைபேசி எண் போட்டிருக்கேன் சேட்ல. தொலைபேசி எண் அவங்க அடையாளம் அடையாளம் தோழர் சாதிக்குடைய தொலைபேசி எண் போட்டிருக்கேன் சேட்ல, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நமது குழுவிலையும் அதை வந்து பகிர்ந்துக்கலாங்க. அறிமுக உரை வழங்கிய வினோத் அவர்களுக்கும் சிறப்பாக கேள்விகள் கேட்ட தோழமைகள் அனைவருக்கும் பங்கேற்று சிறப்பித்த தோழமைகள் அனைவருக்கும் நமது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 1 மணி நேரத்தை கடந்து விட்டதால் நேரம் கருதி அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்க இயலவில்லை, மன்னிக்கவும். மீண்டும் வரும் சனிக்கிழமை அனைவரும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.